எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் அடுத்த புக் போடலான்னு இருக்கேன். இந்த புக்கு பேர் பார்த்தீங்கன்னா உள் அமைதிக்கு உகந்த படிகள். வாங்க இந்த புக்குக்குள்ளே போகலாம். எனது இளமை காலத்தில் நான் கண்ட 2 முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று பணம் தேடுவது ஒரு இலகுவான காரியம் என்பதாகும். அவ்வாறு தேடிய பணத்தை அர்த்தமற்ற வழிமுறைகளில் செலவழிப்பது அறிவீனமான காரியம் என்பது எனது 2வது கண்டுபிடிப்பாகும். இவற்றை இங்கு விளக்குவது எனது நோக்கமல்ல. இவை பல ஆண்டுகளுக்கு முந்தைய அனுபவங்கள். இன்று என்னில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அன்று நான் அறிந்திருக்கவில்லை. ஆழ்ந்த தேட்டத்தின் பயனாக இன்று அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு அடர்ந்த காட்டில் தனித்து நடந்த வண்ணம் உள்முகம் நோக்கி சிந்தனை செய்தேன். அப்போது எனது மனோநிலையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது. ஒளிவு மறைவின்றி எவ்விதமான தடங்களுமின்றி என்னை நானே ஒப்படைத்து விட்டேன். அதனின்றும் இனி நான் பின்வாங்கப் போவதில்லை. இது நாள் வரை என்னையே என் மையமாக வைத்து வாழ்ந்தேன். இனி அந்த மையத்தை மாற்றிக்கொண்டேன். என் மையமாக அல்ல, இறைவனை மையமாக கொண்டு வாழ்வதென்று தீர்மானித்து விட்டேன். இதுதான் நான் துணிந்த அந்த முடிவு. இதன் பயனாக எனது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாறுதல் என்னவெனில், இதுவரை எனக்காக பிறரிடமிருந்து பெறுவது என்ற நாட்டம் அற்றுவிட்டது. இப்போது என்னிடம் உள்ளதை பிறருக்கு வழங்குவது உயிர்ப்பித்துள்ளது. அதிலே இனிமை காண்கிறேன். இப்போது எனது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக எனக்கு உறுதியாக தோன்றுகிறது. இதனால் எனது உள்ளத்துக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, எனது உடல் வளமும் உறுதியாகியுள்ளது. அன்று முதல் இன்று வரை பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் எனது உடல் நலம் பாதிக்கவில்லை. தடுமனோ தலையிடியோ இதுவரை தலை காட்டவில்லை. இதிலிருந்து நான் அறிந்தது என்னவெனில், உடல் நோய்க்கு முதல் காரணம் உள்ளத்தின் நோய்தான் என்றும் உள்ளத்தின் அமைதி உடல் நலத்திற்கு அடிப்படை ஆதாரம் என்பதாகும். அன்று முதல் எனது பணி அமைதி பணியாயிற்று. நாடுகளிடையே அமைதி, ஜாதி மதங்களிடையே அமைதி, இனங்களிடையே அமைதி, தனி மனிதர்களிடையே அமைதி, இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான அவரவர்க்குள் உள்ளத்தில் அமைதி ஏற்பட என்னால் ஆனதை செய்வது என எனது லட்சியமாயிற்று. எனது இளமை பிராயத்தில் எவ்வளவு பணம் ஈட்ட முடியுமோ அவ்வளவுக்கு ஈட்ட வேண்டும் என்ற அவா எனக்கு இருந்தது. பின்னர் எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. பிறருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பது என்ற மனமாற்றம். அனுபவத்தில் மற்றுமொன்றையும் கண்டேன். உடல், பொருள், உயிர் அனைத்தையும் உலக நலனுக்காக வழங்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு புறம் இருந்தாலும் அதனை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவது அத்தனை இலகுவான காரியமல்ல என்பது அனுபவத்தில் தெரிந்தது. இவ்விரண்டுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பதை கண்டேன். இதனை அகற்றி எண்ணமும் செயலும் இணைய 15 ஆண்டு கால தவமும் பயிற்சியும் எனக்கு தேவைப்பட்டது. உள்முகம் நோக்கிய ஆழ்ந்த தேடுதல் மூலம் இந்த இடைவெளியை அகற்றினேன். இக்காலகட்டத்தில் மனோதத்துவவாதிகள் குறிப்பிடும் நான், எனது என்ற அகந்தை மற்றும் மனசாட்சி என்பவற்றை புரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிட்டியது. என்னுள் இரட்டை சுபாவங்கள் இயங்குவது தெரிந்தது. ஒன்று உடல் நாட்டம், மற்றொன்று ஆன்ம நாட்டம். இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வெவ்வேறு கண்ணோட்டமுடையவை என்பதும் தெரிய வந்தது. இந்த முரண்பாட்டை அகற்ற நான் பல சோதனைகளுக்கு ஆளாக நேர்ந்தது. தொல்லைகள் பலவற்றை எதிர்நோக்கினேன். உடல் ஆன்மா வேறுபாடு, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அத்தனை வித்தியாசமும் அகன்றது. எனது சோதனைகளில் இது போன்ற வேறுபாடுகள் ஏராளமாக தோன்றி என்னை திகைப்பூட்டின. இந்த சோதனைகளுக்கு மத்தியில் அற்புதமான ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. மலையின் சிகரத்தை எட்டி பிடித்து விட்டது போன்ற மனநிறைவு உண்டாயிற்று. அன்று முதல் உள்ளத்தில் அமைதி என்றால் என்ன என்பதன் ரகசியத்தை உணர்ந்தேன். ஆத்ம அனாத்ம வேறுபாடு நீங்கும் போது உள்ளத்தில் உண்மையான அமைதி உருவாகிறது. இரண்டற்ற ஒருமை உணர்வு, அத்வைத் நிலை, நானும் என்னை சுற்றியுள்ள பிற உயிரினமும் வேறல்ல என்ற பாவனை, சிருஷ்டி முழுவதும் ஒன்றர கலக்கும் விஸ்வ குடும்ப உறவு. இதனை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் என்னுள் இருந்து என்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த முரண்பாடுகள் அனைத்தும் அகன்று மறைந்தன. இறைவனது சிருஷ்டியில் அவனது விஸ்வரூபத்தில் நான் தனித்து இயங்கும் ஒரு துளி அல்ல என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் எனது தனிமை நீங்கிற்று. பூரணத்துவம் கைவந்தது. அத்தகைய அற்புதமான மலைச்சிகரத்தை எட்டி பிடித்த பின்னர் இனி அதனின்றும் கீழே இறங்கப் போவதில்லை.
அவ்வப்போது அந்நிலையிலிருந்து சிறிது நழுவ நேர்ந்த போதிலும் அந்த சிரமத்தை மீண்டும் எட்டிப்பிடித்து கொண்டு விடுகிறேன். அதில் தொடர்ந்து அமர்ந்து ஆனந்திக்கும் ஆற்றலை வளர்த்து கொண்டு வருகிறேன். இது போன்ற சற்று தளர்வதும் மீண்டும் அதை பற்றி மீள்வதும் போன்ற அனுபவங்களுக்கு இறுதியில் ஒரு நாள் காலை ஆச்சரியமான சங்கற்பத்துடன் கண்விழித்தேன். அற்புதமான அந்த மலை சிகரத்தினின்றும் ஒருபோதும் நான் தாழ்வான பள்ளத்தாக்கின் திசை நோக்குவதில்லை என்ற உறுதி பூண்டேன். அன்று முதல் எனது மனப்போராட்டம் நீங்கிற்று. சோதனைகள் முடிவுற்றன. இனம் புரியாத பேரானந்த நிலை கைகூடிற்று. உள்ளத்தில் அமைதி நிரம்பிற்று. இனி பள்ளத்தாக்கை திரும்பி பார்க்கப் போவதில்லை. சிருஷ்டியில் அனைத்தும் மங்களகரமாக தோன்றிற்று. அனைத்திலும் உள்ள நல்ல அம்சங்களை காணும் வல்லமை ஏற்பட்டது. சிருஷ்டி முழுவதுமே நல்லதே. மங்களகரமான இப்பார்வை கிட்டிய பின் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. ஆனந்தம் நிரந்தரமாயிற்று. பிரபஞ்சம் முழுவதையும் மங்களகரமாக பார்க்கவும் அதன் இயற்கை விதிகளுடன் முரண்படாமல் இசைந்து வாழவும் எனது மனதில் உறுதி ஏற்பட்ட சமயம் 1953ஆம் ஆண்டு உலக அமைதிக்கு பாத யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதல் என்னுள் உதித்தது. பாத யாத்திரை என்பது பாரம்பரியமான ஒன்று. நம்பிக்கையும் இறையுணர்வும் இதற்கு தேவை. மக்களை நேருக்கு நேர் சந்திக்க பாத யாத்திரையை விட மேலான வழிமுறை வேறு எதுவும் இல்லை. எனது சட்டையின் முன்பக்கம் அமைதி பயணி என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதுவே என்னை குறிப்பிட்டு அழைக்கும் பெயராயிற்று. உண்மையில் அது என்னை அல்ல, எனது லட்சிய நோக்கை குறிப்பிடும் பெயராகும். சட்டையின் பின்புறம் அமைதிக்காக 25,000 மைல் பாத யாத்திரை என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவே இந்த ஏற்பாடு. நெடுஞ்சாலை வழியாகவும் நகரங்களின் தெருக்களிலும் செல்லும் போது மக்கள் இதை பார்த்து என்னை அணுக இது வாய்ப்பளிக்கிறது. அமைதி பற்றி அவர்களோடு பேசுவதற்கு அது வாய்ப்பளிக்கிறது. கையில் சில்லறை காசு ஏதும் வைத்துக் கொள்ளாமல் 25,000 மைல் தூரம் பாத யாத்திரை செய்தேன். நான் அணிந்திருந்த உடையும் எனது சட்டைப்பைகளில் கொண்டு சென்றது மாத்திரமே எனது உடைமைகள். நான் எந்த நிறுவனத்தையும் சார்ந்திருக்கவில்லை. வழியில் ஒருவர் தங்கிச் செல்ல இடமளிக்கும் வரை நடந்து கொண்டே இருப்பதென உறுதி பூண்டிருந்தேன். எவரேனும் ஒருவர் உணவு அளிக்க முன்வரும் வரை பட்டினி இருப்பதென்றும் விரதம் மேற்கொண்டிருந்தேன். அமைதி காணும் வரை எனது பாத யாத்திரை முடிவுறாது. ஆயுள் முழுவதும் அமைதியின் செய்திகளை பரப்பிக்கொண்டே இருப்பதென்று செய்து கொண்டேன். உண்மையாகவே நான் பெற்ற அனுபவம் என்னவெனில், நான் வலிந்து கேளாமலே மக்கள் எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தனர். மக்கள் எத்தனை நல்லவர்கள் என்ற உண்மை எனக்கு உறுதியாயிற்று. எப்போதும் என்னுடன் கூடவே அமைதி பற்றிய செய்திகளை கொண்டு சென்றேன். அமைதிக்கும் இதுதான் வழி. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அசத்தியத்தை சத்தியத்தால் அகற்றுங்கள். வெறுப்பை அன்பால் விரட்டுங்கள். இதுவே எனது இடைவிடாத அமைதி செய்தி. உலகிற்கு புதியதொரு செய்தி அல்ல. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். சர்வதேச அரங்கில் மாத்திரமல்ல, நமது ஒவ்வொருவரின் சொந்த வாழ்க்கையிலும் இது நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்மை தவிர்த்து உலகம் வேறுபட்டதல்ல. நம்மையே உலகம் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொருவருடைய நெருக்குறை பாதிக்கிறது. நாம் திருந்தினால் உலகமும் திருந்தும். சமுதாயத்துடன் நாம் இசைவுடன் வாழ்வோமேயானால் அதுவே உலக சமுதாயத்தையும் ஊக்குவிக்கும். இதன் பயனாக போர் ஒரு பிரச்சனையாக உருவாகாது. அது செயலிழந்து போகும். நாம் ஒவ்வொருவரும் அமைதிக்கு உதவ முடியும். அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இதற்கு உதவலாம். அமைதி பணிக்கு ஊற்றே நமக்கு உள்ளே உள்ளது. ஏனெனில் நமக்குள்ளே இல்லாத போது உலகத்துக்கு அளிப்பது எவ்வாறு சாத்தியம்? நமக்குள்ளே வாழ்க்கை போராட்டம் இருக்குமாயின் அது வெளியிலும் போராட்டமாக வெடிக்கிறது. அதுவே உலக அமைதிக்கு தீங்கு விளைவிக்கிறது. நாம் முதலில் விழிப்புற வேண்டும். அந்த விழிப்பு உள்ளத்தில் இருந்து உருவாக வேண்டும். அதுவே உலக அமைதியை உருவாக்கும். இந்த உண்மையை நான் பூரணமாக நம்புகிறேன். இன்று நாம் புதியதொரு யுகத்தில் வாழ்கிறோம். அணுசக்தி யுகம். இது யுகத்தில் எழும் பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவிற்கு நமது தகுதியும் உயர வேண்டும். ஆகவே எனது முக்கிய செய்தி என்னவெனில், நமக்கு உள்ளே இருக்கும் அமைதியை தூண்டுவதன் மூலம் உலக அமைதி நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்பதாகும். உள்முக அமைதி நோக்கிய படிகள் பற்றி எனது அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை படிகள் என்பது அறுதியானவை அல்ல. அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப படிகளின் எண்ணிக்கை மாறுபடலாம். அவற்றை சுருக்கவோ விரிவாக்கவோ இயலும். உள்முக அமைதி நோக்கிய பார்வைதான் இதில் முக்கியம். அதை எந்த வரிசையில் அமைத்துக் கொள்வது என்பது அவரவர் விருப்பம். படிப்படியாக நீங்கள் அமைதி வைப்பீர்களாயின் அது உங்களை மேலே உந்தி இட்டு செல்லும். இத்துறையில் நாம் ஒருவருக்கொருவர் நமது
அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. யாரோ ஒருவர் உங்களை வழிநடத்தி செல்வதாக பாவிக்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே இந்த அமைதி யாத்திரையில் பங்கு பெறுவதாக பாவியுங்கள். உங்களிடம் இல்லாத ஒன்றை நான் உணர்த்தி ஊக்குவிப்பதாக எண்ண வேண்டாம். அமைதி பணியில் நாம் நமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் ஊக்குவிப்போம். முதலாவதாக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நான் கையாள வேண்டியிருந்தவை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். கற்றுக்கொள்ளாமல் தப்பித்துச் செல்லும் மனப்பான்மையை கைவிடுக என்பதே இதன் பொருளாகும். மேற்போக்காக வாழ்ந்து மேல்மட்ட அளவில் இருப்பதை கைவிடுங்கள். இதுபோன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இத்தகைய வாழ்வில் குறிப்பிடத்தக்க குணங்கள் எதுவும் காண்பதில்லை. வாழ்வை நேருக்கு நேராக சந்திப்பதில் ஆர்வம் காட்டுங்கள். வாழ்வின் அடிமட்டத்திற்கு செல்லுங்கள். அங்குதான் வாழ்விலும் பல்வேறு தன்மைகளும் உண்மை நிலைகளும் காண கிடைக்கின்றன. இப்பொழுது இங்கு நாம் செய்து கொண்டிருப்பது இவைகளே. வாழ்வில் நமக்கு முன்வரும் சிக்கல்களை சரியான பார்வையில் காணும் மனப்பாங்கு இதில் உள்ளது. முழு காட்சியும் நீங்கள் காண்பீர்கள். இதை உணரும் பொழுது சிக்கல் அனைத்தும் மாறு இடத்தில் வந்த வாய்ப்புகளே என்பதை அறிவீர்கள். வாழ்வின் சிக்கல்களை சந்திக்காமல் இருந்தால் அவைகளால் அடித்துச் செல்லப்படுபவர்களாகவும் மன அமைதி இல்லாதவர்களாகவும் இருப்பீர்கள். நம்மிடம் இருக்கும் உயர்ந்த ஒளியின் தன்மைக்கு ஏற்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் மூலமே உள்முக வளர்ச்சி அடைய முடிகிறது. அடுத்து, பொதுவான சிக்கல்களை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தே கலைந்திடல் வேண்டும். உலக அமைதி, உலகளவில் படைக்கலைப்பு போன்ற பொதுப்பணிகளில் ஒருவர் தனக்குரிய பங்கை செலுத்தாமல் ஒதுங்கி இருப்பவர் உள் அமைதி பெறுவதில்லை. எனவே நாம் அனைவரும் இது போன்ற சிக்கல்களை கூடி சிந்திப்போம், கூடி பேசுவோம், கூடி செயல்பட்டு நல்வழி காண்போம். உள்ளின் அங்கம் என்பது புலனாகும். உங்களது பிரச்சனை சமுதாயத்தின் பிரச்சனையும் ஆகிறது. அது கூட்டுறவை வளர்க்க உதவுவதாகிறது. சமுதாய உறவு உருவாகிறது. ஆயத்த நிலையின் இரண்டாவது கட்டம் இப்பிரபஞ்சத்தை இயக்கும் விதிமுறைகளோடு நமது வாழ்வையும் இணைத்துக் கொள்வது என்பதாகும். இங்குள்ள உலகங்களும் அதில் வாழும் உயிரினங்களும் மட்டுமின்றி அவைகளை ஆளும் விதிமுறைகளும் ஆண்டவனால் படைக்கப்பட்டவைகளே. இயற்கை உலகிலும் மன இயல் உலகிலும் இயங்கி வரும் இந்த விதிமுறைகள் மனிதனது செயல்பாட்டையும் ஆண்டு வருகின்றன. நாம் எந்த அளவிற்கு இந்த அளவிற்கு நமக்கு நாமே சிக்கல்களை உருவாக்கி கொண்டவர்களாகிறோம். நாமே நமக்குரிய மோசமான பகைவர்கள். நமது அறியாமையினால் நாம் இசைந்த வாழ்விலிருந்து விலகி இருந்தால் அதனால் வரும் துன்பம் சிறிதளவே ஆகும். ஆனால் நன்றாக தெரிந்திருந்து விலகி இருந்தால் அதனால் வருவது பெருந்துன்பமாகும். இந்த விதிமுறைகள் நன்றாக அறியப்பட்டவைகளாகவும் முழுவதுமாக நம்பப்படுபவைகளாகவும் இருப்பதை நான் அறிகிறேன். எனவே அவைகள் சிறப்பாக அமைய வேண்டும். எனவே ஒரு இனிய திட்டத்தில் என்னை ஆழ்த்தி கொண்டேன். அதாவது நான் அறிந்தால் அக்காரியத்தை உடனடியாக கைவிட்டேன். கெட்டதை கைவிடுவது எவ்வளவு எளிய செயலாக இருக்கிறது தெரியுமா? எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யாமல் இருப்பதை உணர்ந்தால் அதை நான் உடனடியாக செய்ய தீவிரம் காட்டினேன். சிறிது காலத்திற்கு என் வாழ்வு இவ்வாறு கழிந்தது. இதனால் எதை நான் நம்புகிறேனோ அதன்படி என்னால் வாழ இப்பொழுது முடிகிறது. இல்லாவிட்டால் எனது வாழ்வு முற்றிலும் பொருளற்றதாயிருக்கும். என்னுள்ளே இருக்கும் உன்னத ஒளிக்கு ஏற்ப நான் வாழ்ந்த பொழுது மேலும் பல ஒளிகள் எனக்கு புலப்பட்டதை நான் கண்டறிந்தேன். எனக்கு புலப்பட்ட ஒளிக்கு தக்கபடி வாழ்ந்து கலந்துரையாடுவது எனது விருப்பம். உள்முகம் நோக்கிய அமைதிக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு மூன்றாவது படி ஒன்றை சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏனெனில் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இயற்கை தனிச்சிறப்பு ஒன்றை அளித்திருப்பதையும் அதன் அழகையும் நாம் புரிந்து கொள்வது முக்கியமானதாகும். இந்த சிருஷ்டியில் அதன் வாழ்க்கை திட்டத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக அளிக்கப்பட்டுள்ள இடமும் பொறுப்பும் உண்டு. உங்களுக்குரிய அந்த சிறப்பான இடம் என்னது என்பதை தெளிவாக காண இயலாதிருந்தால் கவலை வேண்டாம். வழிகாட்டுதலுக்கு திறந்த மனதுடன் கிடைத்த போதெல்லாம் அதை காண திறந்த மனதுடன் காத்திருந்தேன். அப்போது அற்புதமான வெளிச்சம் உள்ளிருந்தே வெளிப்பட்டதை கண்டேன். பிரபஞ்சமளாவிய பெருவாழ்வு திட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பங்குண்டு. நமது சிற்றறிவுக்கு இசைவாக எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை பணிவுடனும் சிரத்தையுடனும் செயலாற்றி கொண்டிருப்போமேயானால் நமக்கென விதிக்கப்பட்ட தனிச்சிறப்பு இன்னதென புரியும். நாம் செயலாற்றும் நல்ல காரியங்கள் சின்னதாக இருக்கலாம். நல்லதில் சின்னது பெரியது என்பதில்லை. சின்னதாயினும் அதில் உள்ள நல்லது அதன் அதற்கிடம் அழியுங்கள். மாமூலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மேலீடான பல காரியங்களுக்கிடையே உங்களுக்கே உரிய தனிச்சிறப்பு
தனிச்சிறப்புக்கு முதலிடம் அளிக்க மறவாதீர்கள். அப்போது எல்லையற்ற மனித சந்தடிக்கு இடையில் நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்குரிய சிறப்பிடம் இன்னது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். உண்மையை புரிந்து கொள்ளுபவர் பலர், அதனை செயல்படுத்துபவர் சிலரே. இது வருந்தத்தக்கது. ஒரு முறை வழியில் என்னை பார்த்து வியந்த ஒரு மனிதன், என்ன அற்புதம், உங்களுக்கு நல்லதென்று தோன்றியதை சிரத்தையுடன் செயலாற்றுவதைக் கண்டு மகிழ்கிறேன் என்று பாராட்டினார். அதற்கு பதில் கூறும்போது, இது எனக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் சாத்தியம் என்றேன். இது போன்று தாம் நல்லது என்று கண்ட ஒன்றை செயல்படுத்திய அனுபவம் ஒன்றை அவர் கூறத் துவங்கினார். அது கேட்டு மகிழ்ந்த நான் அவரிடம், அதனை தொடர்ந்து செயலாற்றுகிறீர்கள் அல்லவா என்று கேட்டேன். ஓ, அதுதான் இல்லை, அதனால் எனக்கு லாபம் இல்லை, அதை கைவிட்டு விட்டேன் என்று அவர் கூறினார். இந்த பலவீனம் பலரை பீடித்துள்ளது. இந்த உலக பரிவர்த்தனையில் எந்த நல்லதையும் டாலர் மதிப்பீட்டை கொண்டு அளவிடுகிறோம். அதன் வெற்றி பணத்தை ஆதாரமாக கொண்டதல்ல. நல்ல காரியம் என்று புரிந்து கொண்டதை செயல்படுத்தாதிருப்பது சரியல்ல. அவ்வாறு செயல்பட துணியாதவர்கள் துரதிருஷ்டசாலிகளே. உள்முக அமைதிக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளத்தக்க 4வது படி வாழ்க்கை எளிமைப்படுத்திக் கொள்வது. வாழ்க்கைக்கு அக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, புற வாழ்க்கைக்கும் இது இசைவும் இனிமையும் அளிப்பது. இதற்கு என்னை தயார் செய்து கொள்வது எனக்கு இலகுவாகவே இருந்தது. எனது தேவைக்கும் அதிகமாக ஏற்பதோ சேமிப்பதோ என்னால் ஆகாது. ஏனெனில் சமுதாயத்தில் பலர் தங்கள் குறைந்தபட்ச தேவைக்கும் குறைவாக வைத்திருக்கிறார்கள். இந்த உணர்வு என்னை எளிமை வாழ்க்கைக்கு தூண்டுவதாக அமைந்தது. ஆரம்பத்தில் வாழ்க்கையை எளிமைப்படுத்துவது கடினம் என்று எண்ணினேன். அது கடினமல்ல என்பதை அனுபவத்தில் கண்டேன். வாழ்க்கையை எளிமைப்படுத்த அதில் இன்பம் அதிகப்படுவதை கண்டேன். வாழ்க்கையை எளிமைப்படுத்த அதில் இன்பம் அதிகப்படுவதை கண்டேன். இப்போது நான் என்ன அணிந்திருக்கிறேனோ அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கிறது. சட்டை பைகளில் எவ்வளவு எடுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவே எனக்கு போதும். இவ்வாறு என் வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொண்டதால் நான் இழந்தது ஏதுமில்லை. என்னை பொறுத்தவரையில் எனது விருப்பமும் எனது தேவையும் சமன்வயப்பட்டுள்ளன. தேவைக்கு மேல் வைத்துக் கொள்வதில் உள்ள ஆசை அகன்றுவிட்டது. எனது தேவைக்கு மிஞ்சி நீங்கள் அளிப்பீர்களாயின் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. எளிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட போது இப்பேருண்மையை கண்டேன். தேவைக்கு அதிகமான உடைமை தேவையில்லாத சுமை என்பது புலனாயிற்று. தேவை அனைவருக்கும் ஒரே தரமானது என்று கூற மாட்டேன். மனிதருக்கு மனிதர் தேவைகள் வேறுபடலாம். எனக்குள்ள தேவையை விட உங்களுடையது அதிகமாக இருக்க நியாயம் உண்டு. உதாரணமாக, உங்களுக்கு குடும்பம் உண்டு, குழந்தைகள் இருக்கின்றன. அதற்கேற்ப உங்களின் தேவை என்னுடைய தேவையை விட அதிகமாகிறது. குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு சேமிப்பும் தேவையாகிறது. இங்கு எளிமை வாழ்க்கை என்பது உங்களது நியாயமான தேவைக்கும் அதிகமாக வைத்துக் கொள்வது கூடாது என்பதை குறிக்கிறது. தேவை என்பது உலக வாழ்க்கைக்கு ஆதாரமானவற்றை குறிக்கிறது. இவை உடலின் தேவைகள். மனதின் தேவைக்கு எல்லை இல்லை, ஆசைக்கோர் அளவில்லை. ஆசை வயப்பட்ட தேவைகள் ஆபத்தானவை. தேவைக்கு அதிகமாக சேர்ப்பவை தொல்லையே தரும். எளிய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை இன்பம் கிடைக்கிறது. இந்த விடுதலை உணர்வு எனது உள்முக வாழ்க்கையையும் பகிர்முக வாழ்க்கையையும் இசைவுடன் இணைத்து முரண்பாடு நீக்கி இன்பம் பெருக்கியது. இதன் பயனாக எனது தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, சமுதாய வாழ்க்கையின் உறவிலும் இனிமை பெருகிற்று. தனி மனிதரின் எளிய வாழ்க்கை சமுதாயத்துக்கும் நல்லதாகிறது. உலகத்தை உற்று பாருங்கள். மனிதன் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் எழுந்தது? பேராசை. இதனால் உலக அமைதி நிலை குலைகிறது. தேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற பேராசைதான் போர்களை உருவாக்குகின்றன. உடலின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, மனதில் எழும் ஆசைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவை ஏற்பட்டவை. இந்த உண்மையை காண நாம் உள்முகம் நோக்கி ஆராய வேண்டும். உள்ளத்தில் அமைதி இல்லாத போது வெளி உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும்? அனைத்துக்கும் அடிப்படை மனம். மனதின் கோளாறு தனி மனிதரை மாத்திரமல்ல, சமுதாயத்தையும் அலட்டுகிறது. ஆழ்மனதில் பதுங்கி கிடக்கும் பேராசை வயப்பட்ட கோளாறுகளை உள்முக ஆய்வு மூலம் காண வேண்டும். இந்த ஞானம் நமக்கு வறுமையானால் உள்முகமான அமைதியும் கைவசப்படும். உலக அமைதிக்கு இது உத்தரவாதம் அளிக்கும். உள்முக அமைதிக்கு உரிய
அடுத்தபடி என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்வதாகும். அதற்கு உரிய சில வழிமுறைகள் எனக்கு தோன்றின. முதலாவது வழிமுறை உடல் தூய்மை. தூள வாழ்க்கையில் அனுசரிக்க வேண்டியவை இவை. உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை என்பதை உணர்ந்து உண்ணும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டா? உணவுக்காகவே உயிர் வாழ்கிற பலரை எனக்கு தெரியும். எப்போது உண்ணுவது, எப்போது உண்ணக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இதை தெரிந்து கொள்வது அவசியம். இதுபோல் உறங்கும் வழக்கத்தை அனுசரிப்பதிலும் புத்திசாலித்தனம் தேவை. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்திருக்காமல் காலகாலத்தில் தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் நல்லது. சுத்தமான காற்றை சுவாசியுங்கள். சூரிய ஒளியும் வெயிலும் உடலுக்கு நல்லது. உடற்பயிற்சி தேவை. இயற்கையுடன் உறவாடுங்கள், ரசியுங்கள். இதன் மூலம் நம்மிடமுள்ள தீய பழக்க வழக்கங்கள் அகல வாய்ப்பு ஏற்படுகிறது. அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்ப உடல் தூய்மை விதிகளை அனுசரியுங்கள். எண்ணத்தில் தூய்மை. இரண்டாவது வழிமுறை. எண்ணம் ஒரு வலிமையான சக்தி. அதன் வலிமை எத்தனை பெரிது என்பதை அறிவீர்களாயின் அதை முரணான போக்கில் பயன்படுத்த மாட்டீர்கள். உடன்பாடான திசையில் பயன்படுத்துவீர்களாயின் அது நல்ல பலவற்றை சாதிக்கும். முரண்பாடான எண்ணங்கள் உள்ளத்துக்கு மாத்திரமல்ல, உடலுக்கும் ஊறு விளைவிக்கும். 65 வயதான ஒரு மனிதரை நினைவு கூறுகிறேன். தீராத நோய்க்கு அவர் ஆளாகி இருந்தார். அவருடன் பேசி அவரை அறிய முயன்றேன். மனைவி மக்களோடு அவர் நல்லபடியாக வாழ்ந்தார். அண்டை அயலாருடன் உறவு பூண்டிருந்தார். ஆயினும் அவருடைய ஆழமான எண்ண அலையில் இனம் புரியாத ஒரு வெறுப்புணர்வு படிந்திருந்தது. அது அவருடைய தந்தையாரை பற்றியது என்பதை கண்டேன். அவரது இளமை பருவத்தில் அவரது தந்தையார் இவரது சகோதரருக்கு கல்வி வாய்ப்பு அளித்ததைப் போல் இவருக்கு அளிக்கவில்லை. இதனால் அவருக்கு தமது தந்தையார் பேரில் அவரை அறியாமலேயே ஒரு வெறுப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. இதனை அவருக்கு தொட்டு காட்டி அவ்வெறுப்புணர்வை கைவிடுமாறு தூண்டினேன். அவர் அதை உணர்ந்து கைவிட்டார். வெறுப்புணர்வு தளர தளர அவரை பற்றி இருந்த நோயும் படிப்படியாக அகன்றது. மூன்றாவது வழிமுறை ஆசையை தூய்மைப்படுத்துவது. என்னென்ன பொருள்கள் பேரில் உங்களுக்கு ஆசை? புது புது ஆடைகள், வீட்டை அலங்கரிக்கும் பொருள்கள், புதிய புதிய கார்கள், இது போன்ற ஆடம்பர ஆசைகள். இந்த ஆசைகளை பரிசீலனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை திட்டத்தில் அவற்றுக்குள்ள பங்கு என்ன ஆராய்ந்து பாருங்கள். அவை அவசியம்தானா என்று கேள்வி எழுப்புங்கள். அவற்றுள் மிகவும் முக்கியமானவற்றை மாத்திரம் அனுமதித்து பிறவற்றை விட்டுவிட முயலுங்கள். இதனால் உங்கள் ஆசையை கட்டுப்படுத்தும் தகுதி உங்களுக்கு ஏற்படும். ஆசை உங்களை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்துவீர்கள். மற்றொன்று நோக்கத்தில் தூய்மை. உங்களை ஊக்குவிக்கும் நோக்கம் எது? பேராசையா, தன்னலமா, தற்புகழ்ச்சியா? உங்கள் நோக்கம் தவறு என்று கூறி உங்களை நான் தடுக்கப் போவதில்லை. எது நல்லது எது தீயது என்பதை நீங்கள் தான் கணிக்க வேண்டும். நல்லதும் தீயதும் பின்னியது வாழ்க்கை. நல்லதை வளர்த்து தீயதை விலக்குவது நமது கடமை. தீய நோக்கம் என்று தெரிந்தால் அதை கைவிடுங்கள். நல்ல நோக்கம் என்றால் அதை பின்பற்றுங்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவருடைய நோக்கத்தில் நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கம் நல்லதுதான். அத்துடன் சமுதாய பணி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கமும் இருக்கலாம். இந்த நல்ல நோக்கங்களில் சிரத்தை காட்ட முனைந்தால் தீயவை படிப்படியாக தளர்ந்து அகலும். உள்முக அமைதி காண வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கம். இதற்கு ஆதரவாக சிறு சிறு பொதுநல சேவைகளில் ஈடுபடுங்கள். கொடுத்து பழகுங்கள். பெறுவதை விட கொடுப்பது நல்லது. ஒரு கட்டிடக் கலைஞரை சந்தித்தேன். அவர் திறமையானவர். அவர் ஏற்றிருப்பதும் ஒரு சிறந்த தொழில். ஆனால் அதை உயர்ந்த நோக்கத்துடன் ஆற்றவில்லை. பணம் ஒன்றையே நோக்கமாக கொண்டிருந்தார். மற்றவர்களை விட தாம் செல்வந்தராக வேண்டும் என்ற பேராசை அவரது நோக்கமாக இருந்தது. ஆவல் காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டார். அத்தருணத்தில் நான் அவரை சந்தித்தேன். பொதுப்பணியில் அவர் ஆர்வம் காட்டுமாறு அவரை தூண்டினேன். அதிலுள்ள இன்பத்தை அவருக்கு உணர்த்தினேன். அதில் அவர் நாட்டம் காட்ட துவங்கினார். இன்பம் கண்டார். அதனால் அவரை பிடித்திருந்த தன்னலம் தணிந்தது. நோய் தீர்ந்தது. பின்னைய நாட்களில் நாங்கள் கடித தொடர்பு கொண்டிருந்தோம். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த வழியே மீண்டும் நான் பாத யாத்திரை செய்ய நேரிட்டது. அவரை சந்தித்தேன். அந்த கலைஞர் முற்றிலும் புதிய மனிதராக காணப்பட்டார். அவரிடம் அத்தனை மாற்றம். ஆயினும் அவர் தமது கட்டிடத் தொழிலை கைவிடவில்லை. அத்தொழிலை அவர் இப்போது சுயநல நோக்குடன் ஆற்றவில்லை. அதன் மூலம் பிறர் மகிழ்ந்து வாழ்வதை நோக்கமாக கொண்டு ஆற்றினார். இதனால் அவரது தொழில் நலிவுறவில்லை, மாறாக பன்மடங்கு வளர்ந்துள்ளது என்று அவரது மனைவி என்னிடம் கூறினார். ஏனெனில் அவரது உயர்ந்த நோக்கத்தை கண்ட வாடிக்கையாளர்கள் வெகு தூரத்திலிருந்து கூட அவரை நாடி வந்தார்கள். வாழ்க்கையில் மாறுதல் பெறுவதற்காக தங்கள் தொழிலை மாற்றிக்கொண்ட சிலரை சந்தித்திருக்கிறேன்.
தொழிலை மாற்றுவதற்கு பதிலாக தங்கள் நோக்கத்தை உயர்த்தி கொண்டவரையும் சந்தித்திருக்கிறேன். தொழிலை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அண்டை அயலாருக்கு சேவை செய்யும் நோக்கத்தை அதனுடன் இணைத்து கொண்டால் போதும். அதுவே ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படுத்தும். உள்முக அமைதிக்கு உரிய அடுத்தபடி ஒவ்வாமை. இது ஒரு வகை துறவி நிலை. முதலாவது தன்னல துறவு. தீய ஆசைகளை கைவிடும் துறவில் இருந்து பயில தொடங்கலாம். துறவு என்பது ஆசையை அடக்குவதல்ல, அதை புரிந்து அதனை வழிபடுத்துவதுதான் உண்மை துறவு. நல்லதை செய்ய வேண்டும் என்பது தீயதை துறப்பதாகிறது. அப்போது அத்துறவு நல்லதொரு செயலாற்ற உயருகிறது. துறவு இங்கு செயலாக மாறுகிறது. இரண்டாவது துறவு சமுதாயத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்ளாமல் சமுதாய நலனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது. இப்பிரபஞ்சத்தில் என்னை நானே மையப்படுத்தி பாராமல் அதில் நான் ஒரு உயிருள்ள அங்கம் என்று பார்க்கும் பார்வை. மனித சமுதாயத்தில் நானும் ஒரு திசுவாக இயங்குகிறேன். அண்டை அயலாரின் நலனில் எனது நலனும் அடக்கம். இதனால் நான் தோண்டுபடாமல் முழுமையாகிறேன். நான் பூரணன் என்ற பாவனை அப்போது என்னை நான் நேசிப்பதைப் போல் பிறரையும் நேசிக்கும் பார்வை கிட்டுகிறது. சமுதாயத்தின் மொத்த நலனை மனதிற்கொண்டு செயல்படும் ஆற்றல் இதில் எழுகிறது. சுயநலத்தை மாத்திரம் மனதிற்கொண்டு செயல்படுவது உடம்பில் உள்ள ஒரு திசு பிற திசுக்களுக்கு முரணாக செயல்படுவதாகிறது. அப்போது உங்களால் இசைந்து வாழ இயலாமல் போகிறது. மொத்த நலனை மையமாக கொண்டு செயல்படும் போது நீங்கள் இசைவின் இன்பம் அனுபவிப்பீர்கள். இது கடினமான ஒன்றல்ல, மிக எளிமையானது. உங்களை துன்பப்படுத்தி கொள்வதற்கு அச்சம் காரணம். இசைந்து வாழ கற்றுக்கொண்டால் இன்பம் காண்பீர்கள். மூன்றாவது துறவு பற்றின்மை. உலக பிரகாரமான தேவைகளுக்கு இடம் உண்டு, ஆனால் அவை அதனதற்குள்ள இடத்தோடு நிற்க வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவற்றிற்குரிய தேவை உண்டு, ஆனால் அதனதன் இலக்குடன் அவை அடங்க வேண்டும். அதனதன் எல்லையை மீறாமல் தவிர்ப்பது பற்றின்மை எனப்படுகிறது. உங்கள் தேவைக்கு மேல் எஞ்சியவற்றை உடனடியாக பிறருக்கு வழங்கிவிடுங்கள். அவ்வாறு செய்ய தவறுவீர்களாயின் அது உங்களை பற்றி கொள்ளும். தேவையை பூர்த்தி செய்வதோடு நின்று விடுங்கள். உடைமையாக்காதீர்கள். உலகதாய வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையை உடைமையாக்கி கொள்ளுவதில் விருப்பம் காட்டுகிற ஒருவரை அந்த உடைமையாக்கி கொண்டுவிடும். அது அவருக்கு உடையது என்ற நிலை மாறி அவர் அதற்கு உடையவராகிறார். உடைமையிலிருந்து விடுதலை பெற பற்றின்மை தேவை. மற்றொரு வகை உடைமை ஒன்றுண்டு. பண்டங்களை உடைமையாக்கிக் கொள்வதை விட சம மனிதரை உடைமையாக்கிக் கொள்வது அதிக பயங்கரமானது. மனைவி கணவரின் உடைமை அல்ல, அதேபோல் கணவன் மனைவியின் உடைமை அல்ல. அது போன்றதே பெற்றோர் பிள்ளை உறவும். சக மனிதரை உடைமையாக பாவிக்கும் போது அதில் மேலாண்மையும் ஆக்கிரமிப்பும் நிகழ்கின்றன. அதன் விளைவாக முரண்பாடுகள் தோன்றுகின்றன. உடைமை உணர்வு நீக்க பெற்றோமே ஆனால் மனித உறவில் அன்பு உருவாகிறது. பரஸ்பர மரியாதை ஏற்படுகிறது. இனிமையான இசைவும் ஒருமைப்பாடும் வலுப்பெறுகிறது. அவரவருக்குள்ள தனிச்சிறப்பு ஒன்றுக்கொன்று இசைவாக மலர்கிறது. அவரவருக்குள்ள தனிச்சிறப்பு இன்னதென புலனாகும் சூழ்நிலையும் வாய்ப்பும் ஏற்படுகிறது. சமுதாயத்தில் முரண்பாடுகள் அகன்று உடன்பாடு வலிமை பெறுகிறது. உள்முக அமைதிக்கு இறுதியாக வழங்கும் 7வது படி முரண்பாடு உணர்வுகளை கைவிடுவது. முரண்பாட்டு உணர்வுகள் என்றால் என்ன? மனித சமுதாயத்தை பீடித்திருக்கும் சகஜமான ஒரு முரண்பாட்டு உணர்வு கவலை. ஒன்றில் உள்ள ஈடுபாடு காரணமாக ஏற்படும் சிரத்தை கவலையாகாது. கவலை என்பது மனதில் அர்த்தமற்ற கற்பனை. கவலை காரணமாக நிகழ்கால இன்பத்தை இழக்கிறீர்கள். காரணம், உங்கள் மனம் கடந்த கால நிகழ்ச்சி குறித்து அலட்டிக் கொள்வதால் உருவாகும் கவலை. இறந்த காலம் சென்றொழிந்த ஒன்று. அது குறித்து கவலைப்படுவதால் எவருக்கும் எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் அலட்டலும் அது போன்றதே. எதிர்காலம் என்பது உண்மையில் இல்லாத ஒரு மாயை. இறந்த காலம் செத்துப்போன ஒன்று, எதிர்காலம் இல்லாத ஒன்று. அவற்றை குறித்து கவலைப்படுவது வீண் விரயமாகும். நிகழ்காலத்தில் அக்கறை கொண்டு அதில் சிரத்தை காட்டி அனுபவித்து மகிழ பயிலுங்கள். நிகழ்காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ தவறுவீர்களானால் நீங்கள் ஒரு காலத்திலும் வாழப்போவதில்லை. நிகழ்காலத்தை வாழ்ந்து அனுபவிப்பதில் கவலைக்கு இடமில்லை. என்னை பொறுத்தவரை நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு புத்தம் புதியவை. புதிய அனுபவங்களை அது அளிக்கிறது. சேவைக்கு ஏதுவான வாய்ப்பினை அது எனக்கு ஏற்படுத்தி
ஏற்படுத்தி உதவுகிறது. அதை நான் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். முரண்பாட்டு உணர்வு பற்றி மற்றொரு முக்கிய குறிப்பு: உள்முக அமைதிக்கு ஊறு விளைவிப்பது வெளியார் எவரும் இல்லை, அதற்கு நானேதான் காரணம். அமைதி வெளியிலிருந்து கிடைக்கும் ஒன்றல்ல, அது உள்ளே இருந்து மலருவது. நான் அமைதி இழந்திருந்தால் அதற்கு எனது மனதின் தவறே காரணம். மனதுக்கு நான் எஜமானன், அது என்னை மீறி எனக்கு எஜமானனாக தந்திரம் புரிகிறது. மாறாக என் மனம் என் ஆணைக்கு பணியுமானால் அமைதி இயல்பாகி விடுகிறது. இதற்குரிய ஆற்றலை என்னுள் வளர்த்து கொள்ளாமல் உலகத்தை குறை கூறுவதில் அர்த்தமில்லை. இந்த உத்தியை நான் அறிந்தபோது நான் ஆனந்தமுற்றேன். எனக்கு நானே ஊறு செய்து கொள்ளும் அறிவீனம் என்னை விட்டு அகன்றது. அதுபோல் பிறர் என்னை இழிவுபடுத்துவார்களானால் அவர் மீது அனுதாபமும் கருணையும் காட்டும் மனப்பாங்கு எனக்கு ஏற்பட்டது. ஏனெனில் அப்படிப்பட்டவர் என்னை அல்ல, தம்மை தாமே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மை எனக்கு புலனாகிறது. அவர் மனநோயாளி என்ற அனுதாபம் எனக்கு உண்டாகிறது. மனநோய் காரணமாகத்தான் அவர் அவ்வாறு இழிவாக நடப்பவராகிறார். ஆகவே நான் அவருக்கு ஊறு விளைவிப்பதற்கு மாறாக உதவுகிறேன், அவரை வெறுப்பதற்கு மாறாக நேசிக்கிறேன். இந்த உத்தியை புரிந்து கொள்ளுங்கள், அதாவது உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு நீங்களே ஊறு செய்ய மாட்டீர்கள், உங்களையும் நேசிப்பீர்கள், உலகையும் நேசிப்பீர்கள். உள்முக அமைதிக்கு உரிய இந்த 7 படிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கூறியவை புதுமையானவை அல்ல, இவை அனைவருக்கும் பொதுவான உண்மைகள். அவற்றை எனது அன்றாட வார்த்தைகளில் எனது சொந்த அனுபவத்தோடு கூறுகிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள சிருஷ்டி அனைத்துக்கும் உகந்த இயற்கை விதிகளை மீறாமல் அவற்றை அனுசரித்து பணிவுடன் நடப்போமேயானால் உலகம் இனிமை பெறும். அவற்றை மீறி அகங்கரிப்போமேயானால் துன்பம் பெருகும். இயற்கையின் விதிகளை அனுசரித்து நடக்க வேண்டும் என்ற நல்ல மனதுதான் இன்றைய தேவை. ஒவ்வொரு இடத்திலும் பொதிந்துள்ள நல்லது வெளிப்பட வேண்டும். அவரவர் சித்தப்படி செயல்படும் உரிமை உண்டு. அது பிரபஞ்சத்தின் ஒரு துளியே. அதன் விதிகளுக்கு பணிந்து உள்ளும் புறமும் அதனுடன் இசைந்து வாழ்வது உள்முக அமைதிக்கு வித்தாகும். லாஸ் ஏஞ்சல்ஸ் வானொலி பேச்சிலிருந்து தொகுப்பு. 4 தயாரிப்புகள். 1. வாழ்க்கையை சரியான நோக்குடன் அணுகுங்கள். வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தப்பிக்க முயலாதீர்கள். மேலெழுந்த வாரியாக வாழ்கிறவராக வேண்டாம். இப்போக்கு உங்கள் வாழ்க்கையில் இசைவற்ற நிலைக்கு காரணமாகிவிடும். வாழ்க்கையை முழுமையாக எதிர்கொள்ளுங்கள். அதிலுள்ள வண்ணங்களையும் உண்மைகளையும் அனுபவித்து மகிழுங்கள். எதிர்ப்படும் பிரச்சனைகளை சமாளிப்பது சுவைமிக்கது. அது உங்களது உள்ளார்ந்த ஆற்றலை வளர்க்கும். சமுதாயத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பங்கு பெறுங்கள். இதுவும் உங்களது ஆற்றலை வளர்க்கும். பிரச்சனைகளை கண்டு அஞ்சி அவற்றை தவிர்த்து தப்பிக்க கூடாது. 2. நல்ல கோட்பாடுகளை கடைபிடித்து வாழுங்கள். பூமியின் ஈர்ப்பு விதியை போன்று மனிதரின் செயல்பாடுகளுக்கும் விதிகள் உண்டு. அவற்றை மதித்து செயல்படுவோமானால் அது நம்மை இசைவுடன் இணைக்கும். அவற்றை மீறினால் முரண்பாட்டை நோக்கி தள்ளப்படுவோம். அவ்விதிகளில் பல ஏற்கனவே நமது கோட்பாடுகளுக்கு இசைவாக உள்ளன. அந்த நல்லவற்றை நல்லவை என்று நாம் நம்புவனவற்றை செயல்படுத்த துவங்குங்கள். நமது கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும் இணக்கத்துடன் செயல்பட்டாலன்றி வாழ்க்கையும் இசைவுறாது. 3. வாழ்க்கை வடிவமைப்பில் உங்களின் பங்கை ஆற்றுங்கள். மாபெரும் வாழ்க்கை வடிவமைப்பில் உங்களுக்கும் பங்கு உண்டு, இடம் உண்டு. உங்களுக்கு உரிய இடம் எது என்பதை உங்களுக்கு நீங்களே உள்முகம் நோக்கி பார்ப்பீர்களானால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அமைதியுடன் எதிர்நோக்கி தேடுவீர்களானால் அதை காணலாம். அதன்படி வாழ துவங்குங்கள். உங்களை ஊக்குவிக்கும் நல்லவற்றை செயல்படுத்துங்கள். வாழ்க்கையில் மலிந்துள்ள பல்வேறு காரியங்களுக்கிடையே தனிச்சிறப்பான உங்கள் பங்கை ஆற்ற தவறாதீர்கள். 4. உள்முக வாழ்க்கையையும் பகிர்முக வாழ்க்கையையும் இசைவுடன் இணைக்க வாழ்க்கை தேவைகளை எளிமைப்படுத்துங்கள். தேவையற்ற உடைமைகள் தேவையற்ற சுமைகளாகின்றன. தேவைகளை குவித்து அதற்குள் உங்களை திணித்துக் கொள்ளாதீர்கள். அர்த்தமற்ற காரியங்களுக்கு ஆளாகாதீர்கள். தேவைகளை பெருக்குவது வாழ்வின் இனிமைக்கு கேடு விளைவிக்கும். எளிய வாழ்க்கை இன்பம் பெருக்கும். போதுமென்ற மனம் தேவைகளை பெருக்காது. இது வாய்க்குமேயானால் உங்களது உள்முக பகிர்முக வாழ்க்கை முரண்படாது, இசைந்து இனிமை பெறும். இந்த இசைவு உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கும் நலம் பயக்கும். 4 தூய்மைகள். 1. உடம்பு ஒரு ஆலயம், அதை தூய்மையாக்குக. தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் உணவு பழக்கம் சத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும்.
நாவின் ருசிக்கு அடிமையாகாதீர்கள். பழங்கள், தீட்டப்படாத தானியங்கள், காய்கறி, கீரை வகைகள், கொட்டைகள் ஆகியவை உங்கள் உணவில் இடம்பெறுகின்றனவா? இரவில் சீக்கிரம் படுக்கைக்கு சென்று நன்றாக தூங்கி அதிகாலை எழுந்து பழகுங்கள். சுத்தமான காற்றை நிறைவாக சுவாசியுங்கள். சூரிய ஒளி உடல் நலனுக்கு உகந்தது. உடற்பயிற்சி செய்கிறீர்களா? இவற்றை நீங்கள் கடைபிடிப்பீர்களாயின் உங்கள் உடல் என்னும் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் வெகு தூரம் வெற்றி பெற்றிருப்பதாக கூற முடியும். 2. எண்ணங்களில் தூய்மை. சிந்தனையில் தூய்மை செயலில் பிரதிபலிக்கும். செயலிலும் சொல்லிலும் சிந்தனையிலும் தூய்மை இருக்க வேண்டும். நல்லதை செய்க, நல்லதை பேசுக, நல்லதை எண்ணுக. உடன்பாடான எண்ணங்கள் சக்தியின் ஊற்றுக்கள். அவை நல்லவற்றை சாதிக்கும் திறனுள்ளவை. முரண்பாடான எண்ணங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிப்பவை. சமுதாய உறவில் உங்களுக்கும் அண்டை அயலாருக்கும் இடையில் அமைதிக்கு தீங்கு விளைவிக்கும் முரண்பாடுகளை தவிர்ப்பதில் உறுதியாக இருங்கள். வெறுப்புணர்வுகளை அகற்றுங்கள். அவை உள் அமைதிக்கு ஊறு விளைவிப்பவை. 3. ஆசைகளில் தூய்மை. நீங்கள் ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ விரும்புகிறீர்கள். சமுதாய உறவில் இனிமை காண விரும்புகிறீர்கள். இயற்கையின் விதிகளை மதித்து வாழ விரும்புகிறீர்கள். அமைதி உங்கள் விருப்பம். அவ்வாறாயின் உங்கள் ஆசைகள் தூய்மையானவைகளாக இருப்பது அவசியம். உங்களது ஆசைகள் இவற்றை நோக்கியதாக அமையட்டும். 4. நோக்கங்களில் தூய்மை. நமது நோக்கம் பேராசை வயப்பட்டதாக இருக்கக்கூடாது. நோக்கம் சுயநல போக்குடையதாக அமையக்கூடாது. தற்புகழ்ச்சியின் வசப்பட்ட நோக்கமாக இருக்கக்கூடாது. எனக்கு மாத்திரம் அமைதி கிட்டினால் போதும் என்ற தன்னலமும் சரியல்ல. தன்னல வயப்பட்ட அமைதி உண்மை அமைதியாகாது. அமைதிக்கும் தன்னலத்துக்கும் தொடர்பு இல்லை. அண்டையில் உள்ளவர்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் தூய்மையானது. இத்தூய்மை சமுதாயத்துக்கு இசைவும் அமைதியும் அளிக்கும். 4 துறவுகள். 1. தன்னிச்சை துறவு. உங்களில் ஒவ்வொருவரிடம் 2 மாறுபட்ட மனப்போக்குகள் உள்ளன. ஒன்று கீழ்நோக்கிய போக்கு. தன்னலத்தின் தாக்கத்தால் அது தாழ்நிலைக்கு ஆளாகிறது. அப்போது தன்னலம் உங்களை பீடிக்கிறது. மற்றொன்று மேல் நோக்கிய மனப்போக்கு. அது உங்களை மகிமைப்படுத்துகிறது. அது தன்னலமற்ற போக்கு. தன்னலம் தவிர்த்து பொதுநலம் பேணுங்கள். நல்லதுக்கு மாறுபட்ட நாட்டம் செய்ய வேண்டாம். நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களை மேல் நோக்கி உயர்த்தும். 2. தனிமைப்படுத்தும் உணர்வு துறவு. நாம் அனைவரும் சிருஷ்டியின் அங்கம். நாம் தனித்திருக்கவில்லை. சமுதாயம் என்ற உடம்பில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு திசு. அண்டை அயலாரிடமிருந்து நீங்கள் மாத்திரம் தனித்திருந்து இனிமை பெற இயலாது. இசைவான உறவில்தான் இனிமை உள்ளது. நீங்கள் வீட்டை விட்டு காட்டுக்கு சென்றாலும் இதுவே உண்மை. அங்கும் நீங்கள் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்தாக வேண்டும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தின் நலனில் உங்கள் நலனும் அடங்கியுள்ளது என்ற உண்மையை காணும்போதுதான் உண்மையான அமைதி சாத்தியம். 3. பற்றுகளிலிருந்து துறவு. பற்றுகளை விட்டால் அன்றி உண்மையான விடுதலை இன்பம் கிடைக்காது. உயிர் வாழ்க்கைக்கு உலக பிரகாரமான பொருள் தேவை. அவற்றை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அத்தேவைகள் நமது உடைமைகளாக திரளக்கூடாது. உடைமை உணர்வு அகன்றாலன்றி சமுதாய உறவை வளர்க்க இயலாது. தேவை வேறு, உடைமை வேறு. உடைமை உணர்வு பிறர் பேரில் ஆக்கிரமிக்க தூண்டும். நாம் வாழவும் பிறரை வாழவிடவும் உடைமையில் பற்று நீங்க வேண்டும். 4. முரண்பாட்டுணர்வென்றும் விடுதலை. மனதில் எழும் முரண்பாட்டுணர்வுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கவலை ஒரு முரண்பாடான உணர்வு. கைவசமுள்ள நிகழ்காலத்தை அனுபவித்து மகிழ்வதற்கு கவலை ஒரு குறுக்கீடு. நிகழ்காலம் ஒன்றே கண்கூடு. இறந்த காலம் இறந்தொழிந்தது. நம் கையிலிருந்து நழுவிய ஒன்று. எதிர்காலம் ஒரு கற்பனை, உண்மையில் இல்லாத ஒன்று, மாயை. அவற்றை குறித்து கவலைப்பட்டு கைவசமுள்ள நிகழ்காலத்தை மாசுபடுத்த வேண்டாம். உங்களை இழிவுபடுத்துகிறவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டாம். இழிவுபடுத்துகிற மனப்பாங்குள்ளவர்கள் உண்மையில் மனநோய்க்கு ஆட்பட்டவர்கள். இதை உணர்வீர்களானால் அவர்கள் பேரில் உங்களுக்கு வெறுப்போ கோபமோ வராது. அதற்கு மாறாக அவர்களிடம் அன்பும் இரக்கமும் ஏற்படும். உள்ளூர உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர் வேறு யாரும் அல்ல, அது நீங்களே. உங்களுடைய தவறுகளே உங்களுக்கு ஊறு விளைவிக்கின்றன. தவறான செயலும் தவறாக செயலற்றிருப்பதும் உங்களுக்கு தீங்கு செய்பவை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களை நீங்களே தீங்குக்கு ஆளாக்கி கொள்ள மாட்டீர்கள். எவ்வித தீங்கும் உங்களை அணுகாது. எண்ணங்கள். நாள் முழுதும் நாம் நல்லது செய்து கொண்டே போக வாய்ப்புண்டு. நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உற்சாகப்படுத்தலாமே. அன்பான ஒரு வார்த்தை, ஆதரவான ஒரு ஆலோசனை, ஒரு பாராட்டுரை, இவ்வாறு எத்தனையோ நல்லவை உள்ளன. நம்மை எதிர்ப்படும் ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லது செய்ய முடியும். நம்மால் இயன்ற ஒரு அன்பளிப்பு,
பிறரை மதித்து ஆறுதல் அளிக்கும் பண்பு, உதவிக்கரம் நீட்டும் மனப்பாங்கு ஆகியவை ஏராளமாக உள்ளன. நாம் எண்ணும் சிந்தனைகள் நல்லவைதானா? நாம் செய்யும் காரியங்கள் நல்லவைதானா? இவ்வாறு ஒவ்வொன்றையும் நிதானித்து பார்க்கும் குறிக்கோள் நம்முள் இருக்க வேண்டும். நாம் செய்யும் இக்காரியங்கள் நமது உன்முக அமைதிக்கு உகந்தவைதானா என்பது இக்குறிக்கோள். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் செய்வதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று பொருள். இதனை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். நீங்கள் பிறரை நேசித்தால் பிறரும் உங்களை நேசிக்கவே செய்வார்கள். நாம் பிறரை புண்படுத்தினால் அதற்கு அவர்கள் காரணம் அல்ல, நாமே அதற்கு பொறுப்பு. நமது செயல் சரியானதாக இருந்தால் அது பிறரை புண்படுத்துவதாக அமையாது. ஒருவேளை அது அவர்களுக்கு ஒப்புதல் இல்லாதிருக்கலாம், எனினும் அது புண்படுத்தாது. பேச்சு எழுவதற்கு முன்னரே அதிலுள்ள சூடு தணிந்து போகும். மனதில் உற்சாகம் இழந்தவர்களுக்கு ஒன்று கூறுவேன். உங்களுடைய சுற்றுச்சூழ்நிலையை அழகுபடுத்துங்கள். இனிமையான கீதம் ஒலிக்கட்டும், அழகான பூக்கள் மலரட்டும், உயிரூட்டும் சிந்தனைகள் பொதிந்த நூல்களை படியுங்கள், அதிலுள்ள வசனங்களை மனனம் செய்யுங்கள். நம்மை சுற்றியுள்ளவற்றுக்கு நன்றி கூறுவதற்கு எவை எவை என்று கணக்கிட்டு பாருங்கள். ஏதேனும் நல்லது செய்வதற்கு ஏதேனும் உள்ளதா என்று பாருங்கள். அதை செய்ய முனையுங்கள். அவற்றை வரிசைப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றாக செயலாற்ற துவங்குங்கள். மற்றவர்கள் உங்களுக்காக வருந்த நேரிட்டாலும் ஒருபோதும் நீங்கள் உங்களுக்காக வருந்தாதீர்கள். சுய துக்கம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒவ்வாது. பிரச்சனைகளை அங்கீகரித்து அவற்றை எதிர்கொள்ளுங்கள். அவை எத்தனை கடினமானவை என்றாலும் மனம் கலங்க வேண்டாம். அதில் ஆன்மீக வளர்ச்சிக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமானவை. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை படித்தாலும் எவரை சந்தித்தாலும் அவற்றிலுள்ள நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இலங்கும் ஆன்மீக ஞானம் எதை எதை நல்லது என்று குறிப்பிடுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறவற்றை விட்டுவிடுங்கள். சத்திய தரிசனத்துக்கு வழிகாட்டுவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கும் ஞான குருவே சரியான துணை. பிற மனிதர்களையும் படிக்கும் நூல்களையும் விட இதற்கு தகுதி வாய்ந்த வழிகாட்டி அந்த ஞான குருவே. நூல்களும் மற்றவர்களும் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் கருவிகளே. உங்களுக்குள் பொதிந்துள்ள அந்த ஞானம் ஒன்றே சிறந்த வழிகாட்டி. அந்த ஞானம் விழிப்புறாத போது உபதேசத்தால் பலனில்லை. நம்மில் பரிபூரண விடுதலை பெற்றவர் எவரும் இல்லை. ஏதேனும் ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு மனிதர், ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கு பயனுள்ளவரை அந்த பொருளை வைத்திருங்கள். பயன்படாத போது அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதற்கு நன்றி கூறி இனிமையுடன் அதனிடமிருந்து விடுதலை பெறுவீர்கள். அந்த இடம் இனி உங்களுக்கு தேவைப்படாத போது அதனை வாழ்த்தி பாராட்டி விட்டு அதனின்றும் இனிமையாக விடைபெற்று செல்லுங்கள். அதை குறை கூறி சபிக்கவோ அலட்சியப்படுத்தவோ வேண்டாம். இத்தனை காலம் அன்பு பாராட்டி பழகிய அந்த மனிதரை பிரியும் போது அவரை பாராட்டி விட்டு பிரிந்து விடுதலை பெறுங்கள். அவர் தொடர்ந்து வாழ்ந்து உயருமாறு வாழ்த்திவிட்டு மேலே செல்லுங்கள். அப்போதுதான் உண்மையான விடுதலை இன்பம் உங்களுக்கு வாய்க்கும். ஆன்மீக வாழ்க்கையே உண்மையான அடித்தள வாழ்க்கை. பிற அனைத்தும் மாயை, தோன்றி மறைபவை. எவர் ஒருவர் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறாரோ அவரே உண்மையில் விடுதலை பெற்றவர். பற்றற்றான் பற்றினை பற்றுக விடதற்கு இந்த உன்னத ஒளியை பற்றி வாழ்பவர் உலக சிருஷ்டியுடன் ஒன்றி இசைந்து இன்பம் காணும் வல்லமை பெறுகிறார். இந்த ஒளியிலிருந்து வெளிச்சமும் உற்சாகமும் பெறுகிறார். நல்லதை செயலாற்றும் தகுதி பெறுகிறார். நாம் செய்யும் நல்லதை பிறர் பார்த்து பாராட்டி புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நாம் ஆற்றும் காரியத்தின் பயன் நம் விருப்பத்திற்கு உட்பட்டதல்ல, அது தேடி பெறுவதும் அல்ல. ஆயினும் நல்லதை செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும், நல்லதை கூறும் ஒவ்வொரு சொல்லுக்கும், நல்லதை என்னும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் அதற்குரிய பலன் நிச்சயம் உண்டு. எல்லா நல்ல மனிதர்களும் அமைதி பணியாளர்களே. அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் இனிமையான உறவை ஏற்படுத்துகிறவர்கள் உலக அமைதிக்கு துணை செய்பவர்களாகிறார்கள். அவரவர் இருப்பிடத்தில் அமைதி காண்பவர்கள் முழுமையான அமைதிக்கு வழிகோலுபவராகிறார்கள். அதுபோல் அவரவர் வாழ்க்கையில் அமைதி பெற்றிருப்பவர்கள் தங்களை சுற்றியுள்ள சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் அமைதியின் ஊற்றுகளாகின்றனர். வெளியுலகத்திலிருந்து பெறும் அறிவு உள்ளேயிலிருந்து பெறும் ஞானத்துடன் ஒப்பிடும் போது சிற்றறிவே. பகிர்முக அறிவுக்குரிய பயன் நிச்சயம் உண்டு. ஆனால் அவரவர் உள்ளே இருந்து ஊற்றெடுக்கும் ஞானம்தான் அவரை செயல்பட செய்கிறது. உண்மையான ஊக்கத்தையும் ஆற்றலையும் அதுவே அளிக்கிறது. வெளியறிவு உள்ளறிவின் தொடர்பில்லாவிடில் அதனால் என்ன பயன்? உள்ளறிவின் தொடர்புதான் வெளியறிவுக்கு உயிர் அளிக்கிறது. உண்மை ஞானம் உள்ளறிவுதான்.
இதனை என் வழிமுறையாக கொண்டு நான் இயங்கி வருகிறேன். அனைத்தையும் அறிவது உண்மையில் அதுவே. நம்மை செயல்படுத்துவதும் அதுவே. ஆன்ம ஞானம் வளர வளர உலகப்பற்றும் பாசமும் தளர்கிறது. பாசத்தின் கயிறு அறுகிறது. பற்றின் ஆணிவேர் பிடித்தளர்கிறது. அந்த இடத்தில் அன்பு நிரம்புகிறது. பாசம் தளர தளர அன்பு வளர்கிறது. பாசம் வேறு, அன்பு வேறு. பாசம் தன்னலம் நிரம்பியது, அன்பு தன்னலமற்றது. ஆகவே அனைத்துடனும் பாசம் கலைந்து அன்பு வளர்ப்போம். எந்த ஒன்றில் அன்பை விட்டு செல்கிறீர்களோ அதில் உங்களது ஆன்மீக இணைப்பை வலிமைப்படுத்தி செல்கிறீர்கள் என்றாகிறது. எதனுடன் ஆன்மீக தொடர்பு கொள்கிறீர்களோ அங்கு அன்பின் இணைப்பை வலியுறச் செய்கிறீர்கள் என்றாகிறது. அன்பின் பார்ப்பட்டது ஆன்மீகம். பெரியவர்களாயினும் சிறியவர்களாயினும் முதியவர்களாயினும் இளைஞர்களாயினும் அவர்களுக்கு போதிக்கும் போது அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு கீழே இறங்கி அவர்களை அன்புடன் புரிந்து கொண்டு அங்கிருந்து அவர்களை உயர்த்த வேண்டும். அவர்கள் உங்கள் நிலையை விட மேலே இருப்பவர்களாயின் அவர்களிடமிருந்து நீங்கள் போதனை பெறுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு போதிக்கட்டும். ஆன்மீக வளர்ச்சியின் படிகள் பல்வேறு நிலைகளில் உள்ளன. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்பவர்களாவோம். போதிப்பதில் மேலாதிக்கமோ அகந்தையோ வேண்டாம். பணிவுடன் போதிப்போம். தீயினா சுட்டவடு விரைவில் ஆறிவிடும். உள்ளத்தில் சுட்டவடு ஆறுவது கடினம். உடற்பிரகாரமான வன்முறை அன்பின் தொடர்பு ஏற்படுவதற்கு முன்னரே தளர்வுற்று அகல வாய்ப்புண்டு. ஆனால் உள்ளத்தால் ஏற்படுத்தும் வன்முறை நீண்ட காலம் நீடிக்கும். வெளிப்பிரகாரமான அமைதியை சட்டத்தின் உதவி கொண்டு ஏற்படுத்த முடியும். அன்பு ஒன்றினால் தான் உண்மையான அமைதியை உறுதிப்படுத்த முடியும். ஆன்மீக வளர்ச்சியினால் தான் உள்முக அமைதி உறுதிப்படும். பிறருக்கு கொடுப்பதில் சிரத்தை காட்டுங்கள். அப்போது பெறுவதற்கு நீங்கள் உரிமை பெறுவீர்கள். உங்களிடமுள்ள உள்ளொலியின் பிரகாரம் வாழ முயலுங்கள். உள்ளொலியின் பிரகாரம் வாழ முயலுங்கள். அப்போது அதிக ஒலிக்கு நீங்கள் பாத்திரராகிறீர்கள். உடலுக்கு நேரிடும் துன்பங்களை உற்று பார்ப்பீர்களாயின் அது உங்கள் பேரில் போர்த்தியுள்ள தூல சரீரம் என்றும் போர்வைக்கு ஏற்படுபவை என்பதும் உங்களுக்கு புலனாகும். நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் அதனை ஊடுருவியுள்ள உள்ளொலியாக இருக்கிறீர்கள். அந்த ஒளி அழியா தன்மை வாய்ந்தது. அதுவே உங்களுடைய உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. உள்முக அமைதியை நீங்கள் கண்டடைந்த பின்னர் உங்களுக்குள்ளே ஆன்மீக வளர்ச்சியின் இசைவின் இனிமையை காண்பீர்கள். அதனை ஆட்சி செய்யும் மேலான ஒன்றே நீங்கள். இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் கருவியாக நீங்கள் ஆவீர்கள். பின்னர் எந்த சக்தியும் உங்களை அலட்ட முடியாது. நீங்கள் சுயம்புவாக தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்தவர்களை மிரட்டக்கூடியவர் எவரும் உலகில் இல்லை. இறைவனின் விருப்பம் என்பது அன்பும் நம்பிக்கையும் ஆகும். வெறுப்பும் அச்சமும் இறைவனின் விருப்பத்துக்கு புறம்பானவைகள். அத்தகையோர் துன்பத்திற்கு இரையாவார்கள். உங்களுக்கு நேரிடும் ஒவ்வொரு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவைகள் உங்களை இறைவனின் விருப்பத்தை நோக்கி உந்தி தள்ளும் நிகழ்ச்சிகள். நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு எப்போதும் எங்கும் வழி திறந்திருக்கிறது. வாய்ப்பு காத்திருக்கிறது. அறிவு முதிர்ச்சி இல்லாத காரணத்தால் அஞ்ஞானத்தால் நாம் அவதிக்குள்ளாகி வருகிறோம். ஞானம் வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தானுமே அகலும். போர் முரசு தனியும். போர் நிகழ்வதற்கு சாத்தியமில்லை. அன்பின் ஆட்சியில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இப்பிரபஞ்சம் முழுதுமே அதன் பலத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தவிர நான் நம்பிக்கை வைப்பதற்கு வேறு எது? அன்பின் ஆட்சியே இறைவனின் ஆட்சி. ஒளி அனைத்துக்கும் ஊற்றான அப்பேரொளியிலிருந்து நான் ஒளி பெறுகிறேன். அதன் நிழலில் இருந்து அல்ல, அந்த ஒளியிடமிருந்தே நேரடியாக பெறுகிறேன். அதன் பயனாக எனது கைவிளக்கு நாளுக்கு நாள் அதிக ஒளியை பெற்று கொண்டிருக்கிறது. அப்பேரொளியிலிருந்து நேரடியாக பெறும் நம்மை எதுவும் ஏமாற்றாது. அது தவறு செய்யாது. ஏனெனில் அது முழுமையிலிருந்து கிடைக்கும் பிரசாதம். அதை உறுதியாக நம்பலாம். அதை நாம் தெளிவுடன் வழங்கலாம். அது குறித்து பிறருடன் உரிமை உணர்வுடன் அளவலாகலாம். மற்றவர்கள் பேரில் நல்லது பொல்லாதது கற்பித்து நீதி வழங்க வேண்டாம். குற்றம் சாட்ட வேண்டாம். தீர்ப்பளிக்க வேண்டாம். அவ்வாறு செய்வதால் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊறு விளைவித்தவராவீர்கள். ஒருவர் தம்மை தாமே உணர்ந்து திருந்தவும் தமக்கு தீர்ப்பளித்துக் கொள்ளவும் துணை செய்து ஊக்குவிப்பீர்களாயின் அது உங்களது சாதனை என்று மதிப்பிடலாம். அவரவரே அவருக்கு நீதிபதி. அதை புகட்டுவதே உயர்ந்த போதனை. எந்த நல்ல செயலும் பயனற்றது என்று கருத வேண்டாம். அதற்குரிய பயன் உறுதியாக உண்டு.
அந்த பயன் உடனடியாக உங்கள் கண்முன் கிடைக்க வேண்டும் என்பதில்லை. அதற்குரிய காலம் வரும்போது அது வெளிப்படும் என்பது நிச்சயம். நல்லது செய்வதும் அமைதிக்கு சேவை செய்வதும் உங்கள் கடமை. அமைதியை நோக்கி மக்களை தூண்டுவது உங்கள் கடமை. அதற்குரிய பலன் இறைவன் கையில் உள்ளது. உலகத்தை மாற்றப் போவதாக உரிமை கொண்டாடி அகங்கரிக்க வேண்டாம். முதலில் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை அதற்கு உதாரணமாக்கிக் கொள்ளுங்கள். அதுவே பிறரை ஊக்குவிக்கும். அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்வார்கள். நீங்கள் அதற்கு உதாரணமாக வாழாத போது உபதேசத்தால் ஆவது ஒன்றும் இல்லை. பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையில் அதனுடைய தீர்வு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயம் வழங்குமா என்று பார்த்து செயல்படுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்று தன்னலத்தை முன்வைத்து பாராதீர்கள். சம்பந்தப்பட்ட அனைவரின் நலனை முன்வைத்து தீர்வு காண்பதுதான் நிரந்தரமான தீர்வாக அமையும். உங்களது நோக்கம் நல்ல பலனை தர வேண்டுமானால் அது புனிதமானதாக இருக்க வேண்டும். கடித தொடர்பில் இருந்து திரட்ட பெற்றவை. கேள்வி: உங்கள் வாழ்க்கைக்காக ஏதேனும் வேலை செய்கிறீர்களா? பதில்: ஆம், நான் எனது வாழ்க்கைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது ஒரு புதுமையான வேலை. எனது எண்ணம், செயல், சொல் மூலம் மக்களுக்கு சேவை செய்கிறேன். மனித சமுதாயத்துடன் சதா காலமும் தொடர்பு கொண்டு வருகிறேன். அதற்காக மக்கள் விருப்பத்துடன் என்ன தருகிறார்களோ அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் அதை கேட்டு வாங்குவதில்லை. எனக்கு அளிப்பதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் அவர்களுக்கு அளிப்பதால் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கேள்வி: நீங்கள் ஏன் பணம் பெற்றுக்கொள்வதில்லை? பதில்: ஏனெனில் நான் அளிப்பது ஆன்மீக சேவை, கூலி பெறுவதற்கல்ல. அது விற்பனைக்குரியதல்ல. அவ்வாறு விற்பவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளுபவராகிறார்கள். நான் கேளாமல் சிலர் தபால் மூலம் பணம் அனுப்புவதுண்டு. அதை நான் என் சொந்த செலவுகளுக்கு ஈடுபடுத்துவதில்லை. அச்சிடுவதற்கும் தபால் செலவுக்கும் பயன்படுத்துகிறேன். ஆன்மீக உண்மைகளை விலை கொடுத்து வாங்க முயலுபவர்கள் அதற்கு அவர்கள் ஆயத்தமாவதற்கு முன்னரே அவசரப்படுகிறவர்களாவர். அதற்கு அவர்கள் தகுதி பெறும்போது அந்த ஞானத்தை அளிப்பதற்கு இப்பிரபஞ்சத்தில் அற்புதமான ஒரு அமைப்பு வைத்துள்ளது. கேள்வி: உங்களுக்கு தனிமை உணர்வு அல்லது மனத்தளர்ச்சி அல்லது களைப்பு ஏற்படுவதுண்டா? பதில்: இல்லை. நீங்கள் சதாகாலமும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் போது தனிமை உணர்வுக்கு வாய்ப்பில்லை. இறைவனின் அருளாட்சியில் செயல்படும் அற்புதமான திட்டத்தை நீங்கள் காண முடியுமானால் நல்ல முயற்சிகள் நல்ல பலனை தரும் என்பதை அறிவீர்களானால் மனத்தளர்ச்சிக்கு வாய்ப்பில்லை. உள்முக அமைதியை கண்டுகொள்ளும் போது பிரபஞ்சத்தின் சக்தியுடன் தொடர்பு கொள்வீர்களாதலின் களைப்புக்கும் வாய்ப்பில்லை. கேள்வி: ஒருவர் ஓய்வு பெற்றிருப்பது என்பதன் பொருள் என்ன? பதில்: ஓய்வு பெறுவது என்பது செயலற்றிருப்பது என்பதாகாது. சேவைக்கு தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் மாற்று வாய்ப்பை அளிப்பது அது. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அற்புதமான காலகட்டம். மகிழ்ச்சியும் பொது நோக்கும் கொண்ட சுறுசுறுப்பான பருவம் அது. கேள்வி: இறைவனுக்கு அண்மையில் இருப்பதாக நான் எவ்வாறு அறிவது? பதில்: அன்பே இறைவன். எவ்வப்போதெல்லாம் நீங்கள் அன்புமயமாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் இறைவனை வெளிப்படுத்துகிறவராகிறீர்கள். இறைவன் சத்தியஸ்வரூபி. எப்போதெல்லாம் நீங்கள் சத்தியத்தை தேடுகிறீர்களோ அப்போதெல்லாம் இறைவனையே தேடுகிறவராகிறீர்கள். இறைவன் அழகுமயமானவன். ஒரு மலரின் அழகை அல்லது சூரியன் அஸ்தமிக்கும் அந்தி பொழுதின் அழகை கண்டு மகிழும் போது இறைவனின் அழகு அவற்றில் வெளிப்படுவதை காணுகிறீர்கள். இறைவன் ஞானத்தின் ஊற்று. அனைத்தையும் படைப்பவராகவும் அனைத்தையும் காப்பவராகவும் அனைத்தையும் இணைப்பவராகவும் அனைத்தின் உயிராகவும் இருப்பதை அந்த ஞானம் நமக்கு உணர்த்துகிறது. இறைவனை அனைத்துக்கும் ஆதாரம், அனைத்தின் சாரம், அனைத்தும் இறைவனுள் அடுக்கம். அவனது அணைப்பிலிருந்து நீங்கள் விலகி இருக்க இயலாது. அனைத்திலும் அவன் ஊடுருவியுள்ளான். உள்முகமாகவும் பகிர்முகமாகவும் அவனின்றி வேறில்லை. அதற்கு பணியாத போது துக்கம், இறைவனை விட்டு விலகி இருப்பது போன்ற உணர்வுதான் துக்கம். அதற்கு பணிவீர்களாயின் அந்த இசைவின் இன்பம் கிடைக்கிறது. அப்போது இறைவனுக்கு அருகில் இருப்பதை உணர்வீர்கள். கேள்வி: நல்லவை எவை? என் வாழ்க்கையை நல்லவற்றால் எவ்வாறு நிரப்ப முடியும்? பதில்: நல்லவை என்பது உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை அளிப்பவே ஆகும். வெளியிலிருந்து உங்கள் மனதுக்கு உற்சாகம் கிடைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் நல்லவை உள்முகம் இருந்துதான் வர வேண்டும். எவையெல்லாம் நல்லவை என்று உங்கள் உள்ளம் கூறுகிறதோ அவற்றை வரிசைப்படுத்தி பாருங்கள். அவற்றுக்கு ஏற்ப வாழ முயலுங்கள்.
அவற்றுள் சில உங்களுக்கு உடல்நலம் அளிக்கத்தக்கவையாக இருக்கலாம். அவை உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி போன்றவை. வேறு சில உங்கள் அறிவுக்கு நலம் அளிப்பவை. நல்ல நூல்களை படிப்பது அவற்றுள் ஒன்று. மற்றும் சில மன உணர்வுகளுக்கு உகந்தவை. உதாரணம், பக்திபூர்வமான இசை. இவற்றுக்கெல்லாம் மேலாக பிறருக்கு சேவை புரிவது உங்களுக்கு ஆன்மீக நலன் அளிப்பதாகும். கேள்வி: பிரச்சனை ஒன்று எதிர்படும் போது அதை அறிவுபூர்வமாக சமாளிக்க முடியுமா? பதில்: அது உடல் நலம் பற்றியதாக இருக்குமானால், எனது உடம்பை தவறாக பயன்படுத்தி விட்டேனா என்ற கேள்வியை எழுப்புங்கள். அது மனம் தொடர்பான பிரச்சனையாக இருக்குமானால், தெய்வ நெறிக்கு ஏற்ப நான் நடக்க தவறிவிட்டேனா என்ற கேள்வியை எழுப்புங்கள். அது பொருளாதார பிரச்சனையாக இருந்தால், எனது வரவுக்கு மிஞ்சி வாழ்கிறேனா என்ற கேள்வியை எழுப்புங்கள். அவற்றுக்கு விடை கிடைக்கும். நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே உங்களது எதிர்காலத்தை உருவாக்கும். ஆகவே இதனை மனதில் கொண்டு நிகழ்காலத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் சிந்தனைகளை செயல் வடிவம் பெறுகின்றன. ஆகவே உங்கள் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். நல்லவற்றையே சிந்தியுங்கள். சிந்தனை இறைவனை மையம் கொண்டிருக்கட்டும். கேள்வி: வாழ்க்கையை வாழ்வது என்பது எவ்வாறு? ஒவ்வொரு சமயத்திலும் நல்லது செய்ய முடியும், பிறருக்கு எவ்வாறு சேவை புரிய முடியும் என்ற நோக்குடன் நான் என் வாழ்க்கையை துவக்கினேன். சேவை என்பது அலட்டிக் கொள்ளும் ஒன்றல்ல என்றும், அது இயல்பான விருப்பமாக அமைய வேண்டும் என்றும் அறிந்தேன். ஒருவரை பார்த்து அன்புடன் புன்முறுவலிப்பதே ஒரு சேவைதான். ஒருவருக்கு அன்புடன் ஒரு உற்சாக வார்த்தை அளிப்பதும் ஒரு சேவையே. வாழ்க்கை சேவைமயமாக வேண்டும். பரஸ்பரம் கொடுப்பதும் பெறுவதும் வாழ்க்கையின் உன்னத அம்சங்கள். கேள்வி: ஒரு வீட்டின் தலைவலி அல்லது தாய் ஒரு வீட்டின் தலைவி அல்லது தாய் அனுசரிக்க வேண்டிய பண்புகள் எவை? பொதுவாக நாம் வாழும் குடும்ப அமைப்பில் ஒவ்வொருவரும் உள் அமைதி பெற முடியும். தெய்வ நெறிக்கு கீழ்ப்படியுங்கள். அவ்விதிகள் அனைவருக்கும் பொதுவானவை. தூளமான விதிகள் மாத்திரமல்ல, உள்முகமான ஆன்மீக விதிகளும் மனித இனத்தின் நடத்தையை கட்டுப்படுத்துகின்றன. நல்லது எது என்று தீர்மானிக்கிறீர்களோ அதை செயல்படுத்த துவங்குங்கள். தெய்வீகத்தின் திட்டத்தில் உங்களுக்கு உரிய இடம் எது என்பதை கண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள். உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பான இடம் அதில் உள்ளது. மன அமைதியுடன் அதை காண எதிர்நோக்கி காத்திருப்பீர்களாயின் அது உங்களுக்கு தென்படும். நான் அவ்வாறு கண்டேன். குடும்பத்தில் இருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு உந்தகம் தராது. உங்கள் ஆன்ம வளர்ச்சிக்கு குடும்பம் ஒரு தடை அல்ல. ஒரு வகையில் அது உங்களுக்கு உதவ வல்லது. பிரச்சனைகளுக்கு இடையில் தான் நாம் உயர்ந்து வளர்கிறோம். குடும்பம் பல பிரச்சனைகளை அளித்து உங்களை உயர்த்துகிறது. குடும்பமாக இணைவது என்பது ஒருவர் தன்னலத்தின் மையத்திலிருந்து குடும்ப நல மையத்துக்கு உயர்கிறார் என்றாகிறது. பிரதிபலனை எதிர்பாராது அன்பு செலுத்தும் மனப்பாங்கு ஏற்படுகிறது. உண்மையான அன்பு எதையும் எதிர்பாராது. இதற்கு குடும்பம் வாய்ப்பளிக்கிறது. தாயும் தந்தையும் குழந்தைகள் பேரில் செலுத்தும் அன்பு இந்த வகையை சார்ந்ததாகும். கேள்வி: வாழ்க்கையின் வளர்ச்சியில் வேதனைக்கு இடம் உண்டா? பதில்: ஆன்மீக வளர்ச்சியின் துவக்கம் வேதனையாக தோன்றலாம். இறைவன் விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்த பின்னர் வேதனை பின்னுக்கு தள்ளப்பட்டு மறையும். இறைவனது விருப்பத்துக்கு இசைவில்லாத வாழ்க்கை வேதனை அளிக்கும். அதனால் உருவாகும் பிரச்சனை உங்களை இறைவனின் விருப்பத்துக்கு இட்டு செல்லும். இசைவை நோக்கி தூண்டும். அந்த இசைவை நீங்களே விரும்பி ஏற்பீராயின் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். கேள்வி: நான் வேறு ஒன்றாக ஆவது என்ற அவசியம் இன்றி அமைதி பெற்றிருக்கும் நிலையை பெறுவது சாத்தியமா? பதில்: நீங்கள் உள்முகத்தில் அமைதி பெற்ற மாத்திரத்திலேயே நீங்கள் நீங்களாகி விடுகிறீர்கள். நீங்கள் வேறு ஒன்றாக ஆக வேண்டும் என்ற உணர்வு எழாது. உள்ளத்தில் திருப்தியும் நிறைவும் ஏற்படுகிறது. தெய்வத்தின் வழி செல்வதில் திருப்தி பெறுகிறவராகிறீர்கள். தெய்வ நெறியில் தொடர்ந்து இசைவுடன் செல்லுங்கள். கேள்வி: தெய்வீக பாவனை உள்ளவர் என்றால் என்ன? பதில்: தெய்வீக பாவனை உள்ளவர் அனைவரிடமும் அன்பு செலுத்துவார். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். தெய்வீக விதிகளை அனுசரிப்பார். தன்னலத்தின் மையத்திலிருந்து மீண்டவர் ஆவார். தூள சரீரத்தின் பிடியிலிருந்து உயர்ந்தவர் ஆவார். உலக வாழ்க்கையை ஊடுருவி மேல் நோக்கி பார்ப்பவர் ஆவார். கேள்வி: அச்சத்தை வெல்வது எவ்வாறு? பதில்: தெய்வ நெறி வாழ்க்கையே அச்சம் தவிர்க்கும் வாழ்க்கை. நீங்கள் அனைவரையும் நேசிப்பதனால் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? தெய்வ நெறியில் செல்லுவது இறைவனின் சன்னிதானத்தை சதா காலமும் தரிசிப்பதாகிறது. அங்கு அச்சம் நுழைய முடியாது. அச்சம் உடம்பின் குணம். உடம்புக்கு நீங்கள் எஜமானர்.
அதை சட்டையாக அணிந்திருப்பவர் என்ற உண்மை அறியும் போது அச்சம் உங்களை அணுகாது. அழிவது உடம்பை தவிர நீங்கள் அல்ல, உடம்பை இயக்குபவர் நீங்கள். நீங்கள் அழியாத ஆன்மா. அவ்வாறாயின் நீங்கள் அஞ்சுவது எவ்வாறு? அமைதி யாத்திரையின் முன்னேற்றம். எனது செய்தி கடிதங்களிலிருந்து திரட்டிய 4 கடிதங்கள். எனக்கு வந்த கடிதங்களுக்கு பதில் எழுதி கொண்டிருந்த போது ஒரு பெண் என்னிடம் அமைதிக்காக மக்கள் எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்டாள். அதற்கு பதிலாக இதோ இக்கடிதங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்ப்போம் என்றேன். முதல் கடிதம் கூறியதாவது: நான் ஒரு விவசாயி வீட்டு பெண். உங்களது பேச்சை கேட்ட பின்னர் அமைதிக்காக நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தேன். எனக்கு 4 குழந்தைகள். ஆகவே நாள்தோறும் அமைதி கூறி 4 கடிதங்கள் எழுதுவது என்று தீர்மானித்தேன். எவரேனும் 4 எழுதலாம். நமது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கோ உலக நாடுகள் சபையில் உள்ளவர்களுக்கோ எழுதலாம். அமைதியை ஆதரிக்குமாறு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் கடிதமாக எழுத வேண்டும் என்று தீர்மானித்து எழுதி கொண்டிருக்கிறேன். மற்றொரு கடிதம் கூறியதாவது: உலக அமைதி என்பது எனது சக்திக்கு மிஞ்சிய காரியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். தங்கள் பேச்சை கேட்ட பின்னர் என்னாலும் அதற்கு உதவ முடியும் என்று தெரிந்தேன். எங்கள் நகரத்தில் உள்ள மனித உறவு கழகத்தில் சேர்ந்து அருகில் உள்ளவர்களிடையே அமைதி வளர்க்கும் பணியில் பங்கு பெற்று வருகிறேன். மூன்றாவது கடிதம் கூறுவதாவது: தங்கள் பேச்சை கேட்டதும் எனக்கும் எனது மைத்துனிக்கும் இடையே இருந்து வந்த மனப்பிணக்கை தீர்த்து கொண்டு அமைதி வளர்ப்பது என்று தீர்மானித்தேன். நான்காவது கடிதம்: தங்களோடு சந்தித்து பேசிய நாள் முதல் நான் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். இக்கடிதங்கள் அந்த பெண் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூறுகின்றன. அண்டையில் உள்ள தனி மனிதரிடையே உள்ள கோபதாபங்களை தீர்த்து வைப்பது, கோஷ்டிகளிடையே ஏற்படும் பகையை அகற்றுவது, உங்களுக்குள்ளேயே உள்ள அமைதி காண்பது போன்றவை உலக அமைதிக்கு உதவுவதாக அமைகின்றன. ஊரின் அமைதி உலகின் அமைதியாக விரிவாக்கம் பெறுகிறது. அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நிலை சின்னதாயினும் அதனை தவிர்க்க நீங்கள் செய்யும் பணி உலக அமைதிக்கு உதவுவதாகிறது. காட்டில் தன்னந்தனியே இருந்து நான் பெற்ற அற்புத அனுபவத்திற்கு பின்னர் நான் வாழ்ந்து வந்த நகரத்தின் வீதி வழியே நடந்து கொண்டிருந்தேன். அப்போது மதியம் 1 மணி. ஒழுங்காகவும் ஒய்யாரமாகவும் உடையணிந்த நூற்றுக்கணக்கான பேர் அவசர உணர்வுடன் அவரவர் தொழில் மையங்களை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். எனது சுருங்கிய 9 சட்டையுடன் அவர்கள் மத்தியில் அவர்களுடனே நானும் சென்று கொண்டிருந்தேன். மக்கள் அணிந்திருந்த பளபளப்பான காலுறை மற்றும் காலணிகளுக்கிடையே எனது கான்வாஸ் ஷூ சப்தம் எழுப்பாமல் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஏழை எளிய மக்கள் என்னை சகித்துக் கொண்டனர். செல்வந்தர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்னை ஓரக்கண்ணால் பார்த்து முகம் சுழித்தனர். சிலர் என்னை அருவருப்புடன் பார்த்தனர். எனக்கு இருபுறமும் நடந்து சென்று கொண்டிருந்தவர்களை உற்று கவனித்தேன். கூட்டத்தோடு கூட்டமாக ஒருவரை ஒருவர் கண்மூடித்தனமாக பின்பற்றும் போக்கு நிரம்பியிருப்பதை கண்டேன். நாள்தோறும் ஆண்டுதோறும் ஏற்பட்ட பழக்கம் இது. அவற்றுள் சில பயனுள்ளவை, பல பயனற்றவை, சாரமில்லாதவை, ஒரு சில அழகு தருபவை என்றாலும் பல அசிங்கமானவை. இவற்றை காட்சி பொருளாக கண்டேன். அவற்றுள் பெரும்பான்மையானவை மதிப்புக்குரிய பல அம்சங்களை இழந்திருப்பது தெரிந்தது. வாழ்க்கை அர்த்தமற்ற பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதில் சுதந்திர வேட்கை காணப்படவில்லை. நடையுடை பாவனைகளில் பல சுகாதார விதிகளுக்கு புறம்பானவை. உண்மையான மகிழ்ச்சிக்கு அவை உகந்தவை அல்ல. மன அமைதி அதில் மிக குறைவு. எனது அருமை நண்பர்களே, இப்போக்கிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் கூட்டத்தோடு கூட்டமாக கண்மூடித்தனமாக செல்லுவதை தவிர்க்க வேண்டும். பிறரை பார்த்து காப்பியடிக்கும் பலவீன மனப்போக்கிலிருந்து மீள வேண்டும். இதற்கு துணிவு தேவை. இதனால் ஏற்படும் இடர்பாடுகளை கண்டு அஞ்ச வேண்டாம். அவற்றுள் பல கற்பனையானவை, அலட்சியப்படுத்தத்தக்கவை. முரண்பாடும் உடன்பாடும். நான் உடன்பாட்டு அணுகுமுறையை தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒவ்வாத தீயவற்றை குறித்து அலட்டிக் கொள்வதை கைவிட்டு உடன்பாடான நல்ல அம்சங்களை காண்பதில் சிரத்தை கொண்டேன். முரண்பாட்டு அணுகுமுறையை மேற்கொள்ளுகிறவர்கள் குறைபாடுகளை காண்பதில் சிரத்தை காட்டுகின்றனர். பிறரை நியாயம் தீர்ப்பதில் ஈடுபடுகின்றனர். மற்றவர்களை விமர்சிப்பதில் விருப்பம் காட்டுகின்றனர். சில சமயங்களில் குற்றம் சாட்டி பிறரை வசைபாடுவதும் உண்டு. முரண்பாட்டு அணுகுமுறையினால் ஒருவருடைய மனப்போக்கு பாதிக்கப்படுகிறது. அவரை அறியாமலேயே எரிச்சலுக்கு ஆளாகிறார். மாறாக உடன்பாட்டு அணுகுமுறை இனிமையான மனப்பாங்கை உருவாக்குகிறது. தீயவற்றை தாக்குவதன் பிரதிகூலம் என்னவெனில் அத்தீய சக்திகள் மேலும் அணிதிரளுகின்றன. அவை பலவீனமடைந்தது போல் தோன்றினாலும் மீண்டும் முன்னைவிட பலமாக ஒன்று திரளுகின்றன. இதன் பயனாக அவை தளர்வதற்கு பதிலாக வளருகின்றன.
ஆகவே தீயவற்றை தாக்குவதிலேயே நமது சக்தியை விரயமாக்கிக் கொண்டிராமல் அவற்றை புறக்கணித்து நல்லவற்றை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவோமே ஆனால் அவை தாமே வலிமை இழந்து ஒதுக்கப்பட்டு மறையும். தீயவை திருந்தி நல்லவையாக மாற்றமடைவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். தீமையை எதிர்க்காதே என்பதன் உள்ளார்ந்த பொருள் இதுதான். உடன்பாட்டு அணுகுமுறை நமது உள்ளத்துக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கிறது. முரண்பாட்டு அணுகுமுறையோ உள்ளத்தில் சினத்தையும் ஆதங்கத்தையும் வளர்க்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, எதிராளியின் மனதிலும் அது சினத்தை மூட்டுகிறது. அவ்வாறு சினத்தை தூண்டும் போது அவர்கள் நியாய உணர்வை இழந்து கோப உணர்வுக்கும் வன்முறைக்கும் ஆளாகி பகுத்தறிவை இழக்க நேரிடுகிறது. அதற்கு பதிலாக ஒருவரிடம் காணப்படும் நல்ல உணர்வுகளை தூண்டுவீர்களாயினும் அவரிடம் உள்ள மேலான மனப்பாங்கு மேலும் உயர்கிறது. அறிவுடன் சிந்திக்கும் ஆற்றல் வளர்கிறது. சினம் தணிந்து நல்லவற்றில் உற்சாகம் மேலிடுகிறது. இந்த உற்சாகம் அவரது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடும். அமைதியை நோக்கிய பணி. மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இசைந்து உறவாடி வாழும் போக்கை வளர்க்கும் பணியில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் ஒரு சிலரே. இதற்கு இசையாதவர்களை கண்டு மனம் தளர வேண்டாம். நமது அமைதி பணி இடையராது தொடரட்டும். அமைதிக்காக நாம் பிரார்த்திப்போம். அதற்காக இயன்ற அளவு செயல்படுவோம். அமைதி பணிக்கு ஆதரவு தருமாறு மக்களை அணுகி பேசுவோம். அமைதிக்கு உகந்த முறையில் வாழ முயலுவோம். அதற்காக அண்டை அயலாரை ஊக்குவிப்போம். அதை குறித்து சிந்திப்போம். அதன் ஆழமான செய்திகளை ஆய்ந்தறிய விழைவோம். எதில் நமது மனம் லயிக்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது என் மனித இயல்பு. அமைதி பணி பற்றியே சிந்திக்கிற ஒருவர் உள்ளும் புறமும் அதுவாக மாறும் வாய்ப்பினை பெறுகிறார். அதற்காக தமது முழு நேரத்தையும் செலவிடுகிற ஒருவர் அவர் சிறுவராயினும் அற்புதமான செய்தியை அளிப்பவராகிறார். அதற்காக தங்கள் நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி உதவுகிற மக்கள் திரண்டால் சரித்திரம் படைக்கும் வல்லமை பெற முடியும். பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் பிறருக்கு கொடுப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இழப்பதொன்றும் இல்லை. மாறாக அவர்கள் நல்லவை பலவற்றுக்கு உரியவராகின்றனர். தமக்கு வாய்ந்த நல்லவற்றை செயல்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உன்னத அனுபவங்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்தும் தகுதியை பெறுகிறார்கள். பலனை எதிர்பாராது இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற பாடுபடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களது உழைப்பு வீண் போவதில்லை. அவர்கள் தக்கவாறு ஈடு செய்யப்படுவார்கள். சகோதர மனிதர்களையும் சமுதாயத்தையும் நேசிப்பவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அனைவரிடமும் உள்ள நல்லதை காண்பவராகவும் பிறரால் நேசிக்கப்படுபவராகவும் ஆகிறார்கள். உண்மையை கண்டறிபவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேலுரையான உடம்பின் இரத்தமும் சதையும் நான் அல்ல, அதை உள்ளிருந்து இயக்குபவன் நான், அழியாத ஆன்மா என்ற சத்தியத்தை காண்பவராகிறார்கள். மரணத்தின் ரகசியத்தை கண்டறிந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தூளமான உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமாகி இறை சொரூபத்தில் சங்கமமாகும் பேரின்பத்தை பெறுகின்றனர். தம்மை தாமே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதன் பயனாக ஆசியும் அச்சமின்மையும் வாய்க்கப்பெற்று இடர்பாடுகளை கடந்து அவற்றிற்கு அப்பால் செல்லும் ஆன்ம பலத்தை அனுபவிக்கிறார்கள். இதனால் இறைவனின் ஆசிக்கு பாத்திரராகின்றனர். தன்னலம் தவிர்த்து ஆன்மீக நெறியில் முன்னேறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உள்முக அமைதியை கண்டடைவார்கள். மோட்ச சாம்ராஜ்யத்தின் வாயிலில் பணிவன்புடன் காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இறையொருளில் கருணைக்கு பாத்திரராகி இறைவனின் சன்னிதானத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியும் பரிசுத்தமும் வாய்க்கப் பெறுகிறார்கள். இறைவனருளை அறிவது என்றால் என்ன? பிரபஞ்சம் அனைத்திலும் பரவி நிலவியுள்ள பேராற்றலின் பிரசன்னம் நமக்குள்ளும் இலங்குகிறது. அப்பேராற்றலை இறைவனை அறிவது என்பது அப்பேராற்றலை அறிவதாகும். இறைவனின் வழிநடத்துதலை சதா காலமும் நினைவில் கொண்டு அவனது பிரசன்னத்தை தரிசிப்போம். இறைவனை அறிவது என்பது அவனது படைப்பில் உள்ள அனைத்தையும் நேசிப்பதாகும். இறைவனை அறிவது என்பது அவனை சரணடைந்து உள்ளே அமைதி காண்பதாகும். எந்த நிலையிலும் சாந்தியும் சமாதானமும் பெற்று கலங்காந்து இருப்பதாகும். இறைவனை தரிசிப்பது என்பது சதா ஆனந்த நிலையில் திளைத்திருப்பதாகும். இறைவனின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பது ஒன்றே லட்சியம். இதில் நான் தளராத உறுதி பூண்டிருக்கிறேன். எனது அமைதி யாத்திரையை முன்னின்று வழிநடத்துபவன் இறைவனே. எனது பாரம் முழுவதையும் அவன் பேரில் போட்டு மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறேன். அவனது கட்டளையை நிறைவேற்றும் ஒரு சிறு கருவி நான். ஆகவே இதில் எனக்கு அகந்தை ஏற்பட வழி இல்லை. எனது பணியை குறித்து எவரேனும் குறை கூறி விமர்சனம் செய்வாராயின் அதுவும் அவரது பொறுப்பே. ஆதலின் அஞ்சாது அதனை வரவேற்று மகிழ்கிறேன். எனது பணியை பாராட்டி எவரேனும் வாழ்த்துவாராயின்
அதனையும் இறைவனுக்கே சமர்ப்பித்து விடுகிறேன். ஏனெனில் நான் இறைவனது கையில் உள்ள ஒரு சிறு கருவியே என்பதை அறிந்திருக்கிறேன். கருவியை இயக்குபவன் அவனே. இறைவன் என்னை வழிநடத்தி இயக்கி வருகிறான் என்ற நம்பிக்கையே எனக்குள்ள மாபெரும் பலம். என்னை ஊட்டி வளர்ப்பவன் அவனே. நான் பேசுவது கூட என் உள்ளிருந்து ஆற்றும் அவனது செயலே. எனது பாதை மென்மையானதா கரடுமுரடானதா என்பதை அவனே தீர்மானிக்கிறான். அனைத்துக்கும் அவனது அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆதாரம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவனை போற்றி புகழ்பாடுவது எனது கடமை. இறைவனை அறிவதற்கு இது அடையாளம். இதற்குரிய அருகதை பெரிய பெரிய மனிதர்களுக்குத்தான் உண்டு என்பதல்ல, சிறியவர்களுக்கும் இது சாத்தியமே. ஏனெனில் இறைவன் நம்மில் ஒவ்வொருவரையும் நாடி வருகிறான். அவனது விருப்பத்திற்கு இசைவது ஒன்றே நீங்கள் செய்ய வேண்டியது. தெய்வ நெறியின் விதிகளுக்கு பணிந்து நடப்பது உங்கள் கடமை. அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் அன்பு வழி இறைவனது வழி. தன்னலத்தையும் பற்று பாசத்தையும் கைவிட்டு அவனையே பற்றி கொள்வீர்கள். அப்போது இறைவனை நீங்கள் அறிந்தவர்களாகிறீர்கள். அவன் உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பதையும் கண்டு தரிசிப்பீர்கள். அச்சமின்மை. உலக அமைதிக்கும் உள்முக அமைதிக்கும் குறுக்கீடு அச்சத்தை தவிர வேறில்லை. அச்சம் காரணமாகவே பிறரை வெறுக்கும் குற்றத்துக்கு நாம் ஆளாகிறோம். வெறுப்பும் அச்சமும் இரட்டை உணர்வுகள். அச்சம் வெறுப்பையும் வெறுப்பு அச்சத்தையும் தோற்றுவித்தன. அச்சம் நம்மை மாத்திரமல்ல, அது தொற்று நோய் போல அண்டை அயலாரையும் உலகத்தையும் பீடிக்கிறது. சுற்றியுள்ள அனைத்தையும் கண்டு அஞ்சுவதன் காரணமாக அவற்றை அச்சுறுத்தவும் செய்கிறோம். அஞ்சுவதும் அச்சுறுத்துவதும் மாறி மாறி நிகழ்கின்றன. அச்சம் தவிர்த்து அன்பை பெருக்குவோமானால் நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் நல்லவையாக இருப்பதை அறிய முடியும். அன்பும் நம்பிக்கையும் இன்றைய உலகத்துக்கு எத்தனை அவசியம் என்பதை உணர்கிறோம். எளிமை தரும் விடுதலை உணர்வு. எளிமைக்கும் சேவைக்கும் என்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் காரணமாக நான் பல சிரமங்களுக்கு உள்ளாகி வாழ்க்கையின் இன்பத்தை இழந்துவிட்டதாக கருதுவோர் உண்டு. உண்மையில் அவர்கள் எளிமையான வாழ்க்கையின் இன்பம் என்னதென அறியாதவர்கள் ஆவர். எனது உடலுக்கு போஷாக்கு அளிக்கும் உணவின் தேவை என்ன என்பதை நான் அறிவேன். அற்புதமான உடல் நலத்துடன் இருக்கிறேன். உணவை ரசித்து சாப்பிடுகிறேன். உயிர் வாழ உண்ணுகிறேன். உண்ணுவதற்காக நான் உயிர் வாழவில்லை. எந்த அளவு உண்ண வேண்டும் என்பதையும் எந்த அளவுக்கு மேல் உண்ணக்கூடாது என்பதையும் அறிவேன். உணவுக்கு நான் அடிமை அல்ல. நாவின் ருசிக்கு நான் கட்டுப்படவில்லை. நாவடக்கம் காத்து வருகிறேன். என்னுடைய ஆடை எளிமையானது. அது எனக்கு சுகமளிக்கிறது. எனது நடைமுறை தேவைக்கு அது போதுமானது. உதாரணமாக எனது காலணி மென்மையானது, எளிமையானது. காலணி இல்லாமலே நடப்பது போன்று அது சுமையற்றதாக உள்ளது. கனத்த ஷூவின் சுமை எனக்கு இல்லை. நாகரிக மிஸ்டருக்கு நான் அடிபணிய மாட்டேன். உல்லாச வாழ்க்கை என்னை வசீகரிக்க முடியாது. என்னால் பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்குவதைப் போல் ரஸ்தாவின் அருகே தரையில் படுத்து உறங்கி என்னால் மகிழ முடியும். தேவையற்ற உடைமைகளால் என்னை சுமைக்கு உட்படுத்திக் கொள்ளவில்லை. அர்த்தமற்ற காரியங்கள் என்னை வசீகரிக்க முடியாது. என் மனம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆசைகளின் பழுவுக்கு அது ஆளாகவில்லை. ஆகவே எனது பணி இலகுவாகவும் இன்பமுள்ளதாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை சுற்றிலும் அழகு நிரம்பி இருப்பதை காணுகிறேன். நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் நல்லதையே பார்க்கிறேன். ஏனெனில் அனைவரிடமும் இறைவன் ஒருவனே இலங்குகிறான். இப்பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தெய்வ நெறியை அங்கீகரித்து அதற்கு பணிந்து நடந்து கொண்டிருக்கின்றேன். அதனுடன் எனக்கு முரண்பாடு எதுவும் இல்லை. அதனுடன் இசைந்து வாழ்வதில் இன்பம் காணுகிறேன். அதற்கு பணிந்து நடப்பதே ஆனந்தம். அதற்கு உடந்தையான மாபெரும் வாழ்க்கை திட்டத்தில் எனக்கும் பங்கு உண்டு. அதனை ஏற்று நிறைவேற்றுவது எனது கடமை. அனைத்து உயிர்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயன்று வருகிறேன். அதன் மூலம் என்னை இறைவனுடன் இணைத்துக் கொள்வதாகிறது. என்னிடமுள்ள அனைத்தையும் அதற்காக அளிப்பதே பேரானந்தம். இன்றைய மனிதர்கள் பற்றி. இன்றைய உலகத்துக்கு பொற்காலம் உதயமாக வேண்டுமானால் நாம் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நல்லதை காண வேண்டும். ஒவ்வொருவரிடமும் நல்லது இருப்பது சத்தியம். அது ஆழத்தில் புதைந்திருக்கலாம். அதை அகழ்ந்து மேலே கொணர்வது நமது நோக்கம். நல்ல உணர்வுகளை தன்னலம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. தன்னலத்தை அகற்றினால் நல்லவை வெளிப்படும். பிறர் மீது குற்றம் சுமத்தி தீர்ப்பு கூற வேண்டாம். தீர்ப்பு கூறுவது நல்லதை காண்பதற்கு தடை. பிறர் மீது அன்பை செலுத்துவதன் மூலமாகத்தான் நல்லதை காண முடியும். பிறர் பேரில் நம்பிக்கை வைத்தால் அவரிடம் உள்ள நல்லது வெளிப்படும். அன்பே உலகத்தை காக்கும் கவசம். அணு ஆயுதத்தின் அச்சுறுத்தலிலிருந்து உலகத்தை விடுவிக்க அன்பின் சக்தி ஒன்றால் தான் முடியும். இறைவனை நம்புங்கள், அவனை நேசியுங்கள்.
திறந்த உள்ளத்துடன் அவனது அருளுக்கு காத்திருங்கள். அண்டையில் உள்ளவர்களை நேசியுங்கள், அவர்களை சிநேகியுங்கள், பிறருக்கு கொடுங்கள், உங்களால் இயன்றதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருங்கள். இறைவனின் குழந்தைகள் என்பதற்கு உங்களை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். அன்பின் வழி ஒன்றே அதற்குரிய வழி. ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீக வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி போன்று படிப்படியானது. 5 வயது சிறுவன் அடுத்த ஓராண்டுக்குள் பெற்றோர்களின் உயரத்துக்கு வளர்ந்து விட முடியாது. முதல் வகுப்பில் படிக்கும் ஒருவன் ஓராண்டுக்குள் கல்லூரி படிப்பை எட்டுவிட முடியாது. அதுபோல் உள்முக அமைதியையும் ஒரு நாளைக்குள் அடைந்துவிட முடியாது. அதற்கு இடையறாத முயற்சியும் பயிற்சியும் தேவை. அற்புதமான தீர்வு. முரண்பாடுகளை தீர்த்து கொள்ள வாய்ப்பாடு ஒன்று உண்டு. அது இதுவே. முரண்பாடுகளை தீர்ப்பதை உங்களது லட்சியமாக கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்பதை மனதில் கொள்ள வேண்டாம். எவரையும் புண்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாயிருங்கள். பிறர் உங்களை புண்படுத்துவதை குறித்து கவலை வேண்டாம். அறிவு முதிர்ச்சியின்மை பற்றி. மக்கள் படும் துன்பத்துக்கு காரணம் அறியாமை. அறிவு முதிர்ச்சி பெற்றுள்ளவர்களை போர் வழி கவர முடியாது. அறிவாளிகள் போரை தவிர்ப்பார்கள். அறிவற்றவர்களை போரை வரவேற்பார்கள். அவர்களும் நாளவட்டத்தில் அனுபவத்தால் உண்மையை அறிவார்கள். அறிவு முதிர்ச்சி பெற்றுள்ள தலைவர்களை தேர்வு செய்யும் ஆற்றலும் உருவாகும். நல்ல அரசை நிறுவும் தகுதியும் ஏற்படும். அனுபவமும் அறிவு முதிர்ச்சியும் நமக்கு நல்ல படிப்பினையை போதிக்கின்றன. இவ்வாறு நாம் நம்மை படிப்படியாக அமைதி வாழ்க்கைக்கு தகுதியாக்கிக் கொள்வோம். எனது செய்தி. எனது அருமை நண்பர்களே, இன்றைய உலகின் நிலைமை மிகவும் கவலைக்குரிய திசையில் போய்கொண்டிருக்கிறது. மனித சமுதாயம் கூரான சக்தியின் விளிம்பில் நடப்பது போன்ற பயங்கரமான நிலையில் உள்ளது. ஒரு புறம் பயங்கரமான அழிவு, மற்றொரு புறம் அற்புதமான பொற்காலம். இவற்றுக்கிடையே மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். இந்நிலையில் நாம் தூக்கம் கலைந்து விழிப்புற வேண்டும். இல்லையில் மனித சமுதாயம் சாதித்துள்ள அனைத்து சாதனைகளையும் சூழ்ந்து வரும் பயங்கரமான அணு ஆயுத இருண்ட மேகம் பேய்மழை பொழிந்து உலகை அழித்துவிடும். அமைதியின் வழி இதோ. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அச்சத்தியத்தை சத்தியத்தாலும் வெறுப்பை அன்பாலும் வெல்லுங்கள். இதுவே உலகை காக்க வல்ல பொன்னான வழி. இது ஏதோ செயல்படுத்த இயலாத ஒரு மத போதனை என்று எண்ண வேண்டாம். மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் ராஜபாட்டை இது. பிரபஞ்சத்தில் உள்ள கோலங்களை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்ற ஈர்ப்பு சக்தி போன்ற அன்பின் சக்தி. இதை புறக்கணித்தால் அழிவுதான் மிஞ்சும். அன்பின் சட்டத்துக்கு பணிந்து நடப்போம். அப்போது போர் முரசுக்குள் சிக்கி திணறும் உலகம் விடுதலை பெற்று அமைதியும் வளமும் நிரம்பிய உலகமாக திகழும். அடித்தளத்தினா அனைவரும் பங்கு பெறும் செயல். உங்களுக்குள் அமைதி வளர்க்கும் தோழமை குழுக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் எனது வெளியீடுகளை தங்களுக்கு வழிகாட்டியாக பயன்படுத்துகிறார்கள். அவை ஆன்மீக பார்வையில் அமைந்தவை. அந்த வெளியீடுகளில் ஒரு பத்தி அளவு படித்து அதை குறித்து மௌனமாக சில நிமிடம் நேரம் சிந்தியுங்கள். அதை குறித்து பேசுங்கள். அதிலுள்ள ஆன்மீக உண்மைகளை அனுபவத்தில் காண முடிந்தவர்கள் வழிகாட்டுங்கள். அதனைத் தொடர்ந்து அமைதி படிப்பு குழுக்கள் அமைத்துக் கொள்ளலாம். இன்றைய உலகின் போக்கையும் அதற்கு மாற்று என்ன என்பதையும் விசாரித்து விவாதித்து புரிந்து கொள்வதற்கு இவை வாய்ப்பளிக்கும். இன்றைய போர்முகம் நோக்கிய திசை மாற வேண்டும். அணு ஆயுத உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும். போர் வழியை உலகம் கைவிட வேண்டும். வன்முறை தவிர்க்கப்பட வேண்டும். தூளமான வன்முறையுடன் உள்முகமாக மனோநிலையில் உருவாகும் வன்முறையும் அகல வேண்டும். உலகிலுள்ள நாடுகள் அனைத்தும் தன் வசமுள்ள இராணுவம் வைத்துக் கொள்ளும் உரிமையை உலக ஐக்கிய நாடுகள் சபை வசம் ஒப்படைக்க வேண்டும். உலக மக்கள் அனைவரும் நம்மவர்களே. அனைவரின் நலனிலும் நமக்கு அக்கறை உண்டு. எனது இனத்தவர் என்ற நிலை மாறி உலகம் ஒரு குடும்பம். அனைவரும் நமது இனத்தவர் என்ற பாவனை உருவாக வேண்டும். உலகில் எந்த இடத்தில் மக்கள் துன்புற்றாலும் அது நாம் படும் துன்பமாக கருத வேண்டும். பசியும் வறுமையும் துன்பமும் அகல மேற்கொள்ளும் திட்டங்களில் நம் எல்லோருக்கும் பங்கு உண்டு. அந்தந்த தேச அளவில் உள்ள சில பிரச்சனைகள் உண்டு. நம்முடைய தேசத்தின் முதலாவது பிரச்சனை என்னவெனில், நமது பொருளாதார சக்தி இராணுவ ரீதியான விரயத்துக்கு பலியாகாமல் தடுத்து அதை அமைதிக்கும் மக்கள் மேம்பாட்டுக்கும் திருப்பி விடப்பட வேண்டும் என்பதாகும். நமது அரசாங்கத்தில் அமைதித்துறை என்று ஒன்று நிறுவப்பட வேண்டும். அமைதி பற்றிய ஆய்வு நடைபெற வேண்டும். முரண்பாடுகளை அமைதியான வழியில் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும். அவற்றை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுத்து அமல்படுத்த வேண்டும். நமது அனுபவங்களை பிற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு அதனை உலகளாவிய அளவில் விரிவாக்கம் செய்ய வேண்டும்.
உலகளாவிய பிரச்சனைகளை ஒப்பிடும்போது நம்மிடையே உள்ள பிரச்சனைகள் மிக அற்பமானவை. இது புலனாகும் போது அமைதிக்குரிய செயற்குழு உருவாகும். நம்முடைய எழும் எந்த பிரச்சனைக்கும் அமைதி வழிமுறையில் தீர்வு காணும் வல்லமை உருவாகும். அமைதி வழிமுறையில் அவரவர் வாழ்ந்து பழகும் அனுபவத்திலிருந்து அதன் அலைவட்டம் உலக அமைதி இயக்கமாக விரிவாக்கம் பெறும். நாம் எழுதும் கடிதங்கள் வாயிலாக அமைதி இயக்கத்தின் செய்திகளை பரப்பலாம். அமைதிக்காக நாம் ஆற்றி வரும் செயல் திட்டங்களை பிறர் அறிய செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை இதன் பால் ஈர்க்கலாம். அமைதிக்கு ஏதுவாக சட்டங்கள் இயற்றுமாறு அவர்களுக்கு கூறலாம். செய்தி பத்திரிகை ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதலாம். அமைதி இயக்கம் என்ன செய்கிறது என்பதை அதன் மூலம் வெளிப்படுத்தலாம். அமைதியின் செய்தியை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும். அமைதி பற்றிய செய்திகளை மக்களிடம் நேருக்கு நேர் பரிமாறிக்கொள்ள இது வாய்ப்பளிக்கும். அமைதி பற்றிய துண்டு பிரசுரங்கள் வெளியிட வேண்டும். அமைதி வாரம் கொண்டாடலாம். அமைதி கண்காட்சி நடத்தலாம். அமைதி யாத்திரை மேற்கொள்ளலாம். அமைதி அணிவகுப்பு நடத்தலாம். அமைதிக்கு பாடுபடுபவர்களுக்கு உதவுமாறு மக்களை தூண்டலாம். இன்னொரு செயல் திட்டங்களில் பொதுமக்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வழியில் பங்கு பெற இயலும். இது மக்கள் இயக்கமாக மலர வேண்டும். ஊர்தோறும் அமைதிக்கு இயக்க குழு நிறுவப்பட வேண்டும். அமைதியில் அக்கறை உள்ள அனைவரும் அதில் பங்கு பெற வேண்டும். அக்குழுவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே பங்கு பெற்றாலும் பரவாயில்லை. துவக்கம் என்ன அளவில் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ள செய்தி மிக பெரிய தாக்குதலின் அது பெரியதொரு சாதனையை செய்யவல்ல பேரியக்கமாக உருவாகும். அவ்வளவுதாங்க, புக்கு முடிஞ்சிருச்சு. உள் அமைதினா என்னன்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நம்மளும் அமைதிக்காக நம்மளால முடிஞ்சதை செய்யணும்.